இன்று ஸ்ரீ அன்னையை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த குறுகிய நேரத்தில் 95 ஆண்டுகள் வாழ்ந்த அவதாரம் என்றே கருதப்படுகிற ஒரு மாபெரும் சக்தியை பற்றி முழுமையாக பேசிவிட முடியாது. எண்ணற்ற நூல்கள் தமிழிலும் நிறைய ஆங்கிலத்திலும் அவரை பற்றி, அவர் சரித்திரம் பற்றி, அவருடைய தத்துவங்கள் பற்றி நிறைய வந்திருக்கின்றன. உள் மனதின் ரகசியங்களை தட்டி பார்த்து உணர்ந்து ஆன்மீகம் என்பதை ஒரு விஞ்ஞானமாக கருதி பரிசோதனை செய்த மிகச்சிலரில் அன்னை ஒருவர். அன்னையினுடைய ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்தை அவ்வளவு செம்மாந்த பெருமையுடன் நாம் யாருமே சொல்ல முடியாது. அற்புதமான ஒரு ஆங்கில வாக்கியம். France is my country by birth, India is my country by choice என்று சொல்கிறார். பிரான்ஸ் என்னுடைய தாய்நாடு பிறப்பால், ஆனால் பாரத தேசத்தை என்னுடைய தாய்நாடாக நான் தேர்வு செய்கிறேன் என்று அன்னை சொல்கிறார். அன்னைக்கு அப்படி சொல்ல தகுதி உண்டு. யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டு பாரதி சொல்லவில்லை. பல மொழிகளை அறிந்த பன்மொழி புலவனான பாரதி அதை சொன்னான். அன்னை போகாத தேசம் இல்லை, பார்க்காத நாடு இல்லை. பிரான்சில் பிறந்த அவர் ஜப்பான், ஜெர்மனி என்று ஏராளமான நாடுகளுக்கு பயணம் போனார். எல்லா நாடுகளிலிருந்தும் மண்ணை எடுத்து வந்து ஆரோவில் என்கிற இடத்தில் அந்த மண்ணை கொட்டி அனைத்து நாடுகளின் சங்கமமாக ஆரோவில்லை நிர்மாணிக்க விரும்பி நிர்மாணித்தார். அன்னையினுடைய லட்சியங்கள் சாத்தியமாகிற காலகட்டத்தில், அதற்கு இன்னும் கொஞ்சம் காலமாகலாம், அப்படி சாத்தியமாகிற காலகட்டத்தில் தேசப்பற்று என்பது குறுகிய மனப்பான்மையாகிவிடும். உலகமே நமது தேசமாகிவிடும். உலகம் முழுவதற்கும் ஒரு அரசாங்கம் வரும். எதிர்காலத்தில் அதெல்லாம் நடக்கும் என்பது அன்னையின் கனவு. வெளிதேசத்திலிருந்து பாரதத்திற்கு வந்து ஆன்மீகத்தால் கவரப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு இதில் தோய்ந்தவர்கள் பலர். அன்னி பெசன்ட், பிளாவட்ஸ்கி, ஆவி உலக ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டவர், சகோதரி நிவேதிதை, ஸ்ரீ அன்னை என்கிற மிர்ரா என்று இப்படி பலர். இவர்களில் ஆன்மீக ரீதியாக முக்கியமானவர்கள் என்று இருவரை சொல்லலாம் என்றால், ஒருவர் விவேகானந்தரின் சிஷ்யான நிவேதிதை, இன்னொருவர் ஸ்ரீ அன்னை. நிவேதிதைக்கு குரு நிலை கிடைத்தது, அன்னைக்கு தெய்வ நிலையே கிடைத்தது. நிவேதிதை விவேகானந்தர் மேல் அளவற்ற குருபக்தி செலுத்தினார். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. விவேகானந்தரை போல காவி வஸ்திரம் கட்டிக்கொண்டு துறவினியாக வேண்டும் என்கிற ஆசை. இறுதி வரை அது நிறைவேறவில்லை. விவேகானந்தர் சித்தியடைந்து விட்டார். அவருடைய சடலம் எரியூட்டப்பட்டது. நிவேதிதை எங்கு செல்வார் என்று சாரதா தேவிக்கு தெரியும். சாரதா தேவி அடியவர்களை கூப்பிட்டு அறிவுறுத்தினார், ஜாகிரதை, நிவேதிதாவை அருகே செல்ல விடாதீர்கள், சற்று தள்ளி நிற்க சொல்லுங்கள், அவர் உணர்ச்சி வயப்பட்டு ஏதாவது செய்து விடுவார். சாரதா தேவியின் அறிவுறுத்தல். நிவேதிதையை தள்ளி அமரச் சொன்னார்கள். கண்ணீரோடு அமர்ந்திருந்தார். மனத்தில் ஒரு கேள்வி, என் குருநாதரே, துறவினியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே, ஒரு காவி வஸ்திரம் கொடுத்து தீட்சா நாமம் கொடுத்து துறவினி ஆக்காமலே புறப்பட்டு போய்விட்டீர்களே, அது தற்செயலாக நேர்ந்ததா, அல்லது துறவினி ஆவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று தாங்கள் கருதினீர்களா? நிவேதிதையின் ஆழ் மனதில் சிந்தனைகள் ஓடின. அப்போது வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இருந்து கொண்டிருந்த சடலத்திலிருந்து படபடத்து கொண்டிருந்த ஒரு காவி நிற துணி துண்டு
காற்றில் பறந்து நிவேதிதையின் மடியில் வந்து விழுந்தது. அதை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டார் அவர். துறவுக்கு நான் தகுதிதான் என்று நீங்கள் சாட்சி உரைக்கிறீர்கள் போலிருக்கிறது. எனதை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டார். ஆடையில் என்ன இருக்கிறது? வள்ளலார் வெள்ளுடை தரித்தவர், அரவிந்தர் வெள்ளுடை தரித்தவர். அன்னை ஆடையை பொருட்படுத்தியதில்லை. ஆடை என்பது ஓர் அடையாளம், திருநீர் என்பது ஓர் அடையாளம். திருநீர் இட்டுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையின் நிலையாமையை நினைத்து இட்டுக்கொள்ள வேண்டும். எப்படியும் அழியப் போகிற இந்த வாழ்க்கையில் கெட்டவனாக வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இருக்கிற வரை நல்லவனாக வாழ்ந்துவிட்டு போவோம் என்கிற எண்ணத்தோடு திருநீர் இட்டுக்கொள்ள வேண்டும். இத்தனை மக்கள் கூடியிருக்கிறோம். கொஞ்சம் முயற்சி செய்தால் வரிசைப்படி பிறந்த தேதியை வைத்து யார் வயதில் பெரியவர், யார் அதற்கடுத்து சிறியவர் என்று வரிசைப்படுத்தி விடலாம். ஆனால் போகிற தேதியை அப்படி வரிசைப்படுத்த முடியுமா? போகாமல் இருப்பவர்கள் என்று யாராவது உண்டா? கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி சம்பாதித்தவர்களும் போகத்தான் வேண்டும். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் போய்த்தான் ஆக வேண்டும். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடுவிட்டு ஆவிதான் போகின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம். அவ்வை பாடல். நிவேதிதையை ஒரே ஒரு விஞ்ஞானி நாம் அனைவரும் அன்னையை கொண்டாடுவது போல தெய்வமாகவே கொண்டாடினார். அந்த விஞ்ஞானி ஜெகதீஷ் சுபாஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, உணர்வு உண்டு என்று கண்டுபிடித்தவர். அவருடைய அந்த அற்புதமான ஆராய்ச்சிக்கு நிவேதிதை பொருளுதவி செய்தார். நிவேதிதையை தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் நிவேதிதை சித்தி அடைந்த பிறகு உருவச் சிலையாக வைத்து கற்பூர ஆரத்தி காட்டி ஜெகதீஷ் சந்திர போஸ் வழிபட்டார் என்கிறது வரலாறு. சிலருடைய தெய்வ நிலைகள் படிகளை தாண்டி தாண்டி மேலே மேலே செல்கிற போது மேலோங்கிய நிலையை அன்னை அடைந்தார். அரவிந்தரிடம் தியானம் பயின்ற பாரதியார் அரவிந்தரை போல் தொழத்தக்க தெய்வமாக கொள்ளப்படுவாரா? கேள்வி எழுகிறது. மத்திய கைலாஸ் ஆலயத்தில் சென்னையில் 12 ஆழ்வார்களோடு 13வது ஆழ்வாராக மகாகவி பாரதிக்கு சிலை இருக்கிறது. கடற்கரை மத்த விலாச அங்கதம் என்கிற நண்பர் மகாகவி பாரதியாரை பற்றி இதுவரையில் வந்திருக்கிற ஏராளமான முக்கிய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து 1000 ரூபாய்க்கு மேல் விலை கொண்டு ஒரு பெரிய புத்தகமாக ஆக்கியிருக்கிறார். அதில் நாராயண ஐயங்கார் என்பவர் எழுதிய ஒரு கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரையில் ஒரு செய்தி வருகிறது. இரவு 12 மணிக்கு மேல் மகாகவி பாரதியாருடைய ஆன்மீக சீடர்கள் அவரை தேடி வந்து சந்தேகம் கேட்பார்கள் குண்டலினி யோகம் பற்றி. பாரதியார் அதற்கெல்லாம் பதில் சொல்வார். எனினும் தம்முடைய தமிழ் அன்பர்களிடம் தமது ஆன்மீக உயர்நிலையை அவர் ஒழித்தே வாழ்ந்து வந்தார் என்று சமகாலத்தில் வாழ்ந்தவர் கட்டுரையில் எழுதுகிறார். அது உண்மையாகத்தானே இருக்க வேண்டும். அரவிந்தரிடம் தியானம் பழகிய பாரதியாருக்கு அரவிந்தரை போன்ற மேலான ஆன்மீக வளர்ச்சி வந்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் குறைவான ஆயுள். அவர் எட்ட வேண்டிய எல்லைகளை எட்டுவதற்கு முன் இறைவன் அவரை அழைத்துக் கொண்டான். அன்னை ஓர் அவதாரம் என்கிறோம், அரவிந்தர் ஒரு அவதாரம் என்கிறோம். அவதாரம் என்றால் வரமருளும் சக்தி பெற்றவர். அன்னையை பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை பலிக்கிறது என்று அன்னை அன்பர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் எப்படி அது அவதாரம் என்கிற அந்த உயர்நிலை அந்தஸ்து கிட்டுகிறது என்றால், அவதாரங்கள் 2 வகை. தெய்வ சக்தி எங்கும் வியாபித்திருக்கிறது. அந்த தெய்வ சக்தி தானே விரும்பி மனித வடிவெடுத்து வருகிற போது ஒரு வகை அவதாரம். ராமன் மாதிரி, கிருஷ்ணன் மாதிரி. கிருஷ்ணன் தன்னை தெய்வம் என்று உணர்ந்து அறிவித்துக் கொண்டு வந்த அவதாரம். ராமன் தான் தெய்வம் என்பதை ஒழித்து கொண்டு வந்த அவதாரம். எப்படி வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்டிய அவதாரம். இது அவதாரங்களில் ஒரு வகை.
இன்னொரு வகை அவதாரம் நம்மை போன்ற மனிதர்கள். அவர்கள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், தெய்வ சக்தியின் பெருமையை உணர்கிறார்கள். அளவற்ற தியானத்தாலும் தவத்தாலும் தெய்வ சக்தியை தங்களில் இறக்கிக் கொண்டு அவர்கள் அவதாரமாக மாறுகிறார்கள். அப்படி அவதாரமாக மாறியவர்கள்தான் ரமண மகரிஷி, பரமாச்சாரியார், அரவிந்தர், அன்னை, வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம். அன்னையினுடைய அவதாரம் அப்படி நிகழ்ந்தது. அற்புதமான அந்த அன்னையினுடைய வாழ்க்கை, அரவிந்தருக்கும் அன்னைக்குமான அந்த பக்தி கலந்த நல்லுறவு, அரவிந்தர் சித்தி அடைந்த போது ஏற்பட்ட மகோன்னதமான சம்பவங்கள், அன்னையினுடைய தியான நெறி, அன்னையினுடைய வாழ்வியல். ஒரு வெளிநாட்டுக்காரியை வழிபடலாமா, அன்னையை வழிபடுகிற போது பிற தெய்வங்களை வழிபடலாமா என்றெல்லாம் வருகிற கேள்விகளுக்கான சில பதில்கள். இறுதியாக அன்னையை எப்படி சரணடைந்து பக்தி செலுத்துவது என்பது பற்றிய ஒரு குறிப்பு. இவற்றோடு என்னுடைய உரையை அமைக்க விரும்புகிறேன். நேரம் அனுமதிக்கிற வரையில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த சொற்பொழிவினுடைய நோக்கம் என்பது பல விஷயங்களை சொல்வதல்ல, சில விஷயங்களை சொல்வதன் மூலம் பல விஷயங்களை அறிய வேண்டும் என்கிற ஆர்வத்தை உங்களிடையே எழுப்புவது. கொட்டி கிடக்கிறது ஏராளமான விஷயங்கள் இல்லையா? உலகம் என்கிற மாபெரும் மாளிகைக்கு பாரதம் பூஜை அறை என்றார் விவேகானந்தர். இந்த பூஜை அறையில் பிறந்த பின்னும் நாத்தெழும்பேற நாத்திகம் பேசுவோரையும் பார்க்கிறோம். இது அவர்கள் போக்கு, அதை நாம் விமர்சிக்க தேவையில்லை. ஆனால் நாம் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய பல ஆன்மீக விஞ்ஞான விஷயங்கள் இருக்கின்றன. ஆன்மீகம் என்பது மூட நம்பிக்கைகளின் தொகுப்பு அல்ல. மூட நம்பிக்கைகள் எல்லாமே மூட நம்பிக்கைகளும் அல்ல. இதையெல்லாம் அன்னையினுடைய வாழ்க்கை நமக்கு விஸ்தாரமாக சொல்கிறது. ஒரு 7 வயது இருக்கும். தன்னுடைய சக தோழிகளோடு அன்னை விளையாடி கொண்டிருந்தார். அவரை விட 2 மடங்கு வயதுள்ள 14 வயது வாலிபன் ஒருவன் அடிக்கடி வருவான், கிண்டலும் கேலியும் செய்வான். அன்னை மிர்ரா தான் அன்னையின் இயற்பெயர். தோழிகள் எல்லாம் சலித்துக் கொள்வார்கள். அன்றும் வந்தான், கிண்டல் செய்தான். 7 வயதில் உள்ள குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கிண்டல் செய்கிறான். திடீரென்று அன்னை எழுந்தார். 14 வயது பையனை தலைமையில் தூக்கினார். ஒரு சுற்று சுற்றினார். தடால் என்று வீசி எறிந்தார். அவன் அப்பால் போய் விழுந்தான். திகைத்து போய் மிரண்டு போனான். ஒரு 7 வயது பெண் குழந்தை ஒரு 14 வயது நிறைந்த ஒரு இளைஞனை தூக்கி தலைக்கு மேல் சுற்றி வீச முடிந்தது எப்படி? மிரண்டு போய் ஓடியே போனான். அன்று உடன் விளையாடிய தோழிகள் எல்லாம் அன்னையை வியப்போடும் மரியாதையோடும் பார்த்தார்கள். ஆஹா, சாதாரண பெண் அல்ல, நம்முடன் விளையாடுகிறாள், ஆனால் சாதாரண பெண் அல்ல என்று தோழிகள் அப்போதே புரிந்து கொண்டார்கள். தாயும் தந்தையும் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டார்கள். காரணம், அன்னையினுடைய போக்கு ராமனை போல் இருந்தது, கிருஷ்ணரை போல் இல்லை. கிருஷ்ணருக்கு பால லீலைகள் உண்டு இல்லையா? திருட்டு அவனுடைய தொழில், பொய் சொல்வது அவனுடைய பொழுதுபோக்கு. ஆனால் ராமன் அப்படி அல்ல. அவனுக்கு பால லீலைகளே கிடையாது. குலசேகர ஆழ்வார் மன்னுபுகழ் கோசலை மணிவயிறு வாய்த்தவனே என்று தாலாட்டு பாடுகிற போது கூட தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் ராவணனை கொன்றவனே என்று சொல்லி தாளாட்ட வேண்டிய நிலை. வேறு பால லீலைகளே ராமனுக்கு கிடையாது. கண்ணன் அப்படி அல்ல. அன்னை அதிகம் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் அமர்ந்திருப்பாள். எங்கோ வெறித்த பார்வை, ஏதோ ஆழ்ந்த சிந்தனை. அன்னை அவதாரத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஒரு அவதாரத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டல்லவா? கிருஷ்ணாவதாரத்தின் நோக்கம் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகந்தோறும் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்க பிறப்பது என்பது கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம்.
ராமனுடைய அவதார நோக்கம் நடந்து காட்டுவது, எப்படி நடக்க வேண்டும், மனிதர்கள் வாழ வேண்டும் என்று காட்டுவது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. லக்ஷ்மிக்கு நோக்கம் செல்வத்தை அருள்வது. லக்ஷ்மி தேவியிடம் கல்வி வேண்டும் என்றா பிரார்த்திப்போம். சரஸ்வதியின் நோக்கம் படிப்பை அருள்வது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு நோக்கம், ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு நோக்கம் என்பது மாதிரி அன்னை என்கிற அந்த தெய்வீக சக்தி, அந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன? மனிதர்களுடைய வாழ்வில் நேருகிற துயரங்களிலிருந்து விலக்கி அவர்களுக்கு நிம்மதி தருவது. அடிக்கடி அன்னை மனத்தில் ஒரு காட்சி விரியும். அவருடைய மேலாக்கு பல மைல் தூரம் பறக்கும் காற்றில், அந்த மேலாக்கின் நிழலில் கோடானு கோடி மக்கள் ஆறுதலும் அமைதியும் சாந்தியும் வேண்டி வந்து நிற்பார்கள். அந்த மேலாக்கு காற்றின் அசைவில் யார் யார் தலையை தொட்டு செல்கிறதோ அவர்கள் மனத்திலெல்லாம் துயரம் விலகி நிம்மதி வளரும். இப்படி அடிக்கடி அன்னைக்கு ஒரு காட்சி வரும். அப்படியானால் நான் எனது வாழ்வுக்காக பிறக்கவில்லை, எண்ணற்ற மக்களுடைய துயர் துடைப்பதற்காக பிறந்திருக்கிறேன். எப்படி துடைப்பது? ஆன்மீகம் என்பது என்ன? அதை பூரணமாக எப்படி நாம் அறிந்து கொள்வது? ஆன்மீகத்தில் எண்ணற்ற நெறிகள் இல்லையா? அரவிந்தரும் அன்னையும் மதத்திற்கு விரோதமானவர்கள் அல்ல, ஆனால் மதம் கடந்தவர்கள். எல்லா மதமும் வழிகள், அந்த வழிகள் மூலமாக அடையக்கூடிய இலக்கு இறைவன். மதம் கடந்து சிந்தனை செய்து மதங்களை ஒப்புக்கொண்டு அதையும் தாண்டி எல்லா மதத்தையும் ஒருங்கிணைத்து தெய்வநிலையை அடைந்தவர்கள் அரவிந்தரும் அன்னையும். அன்னை ஓயாமல் சிந்தித்தார், வேதாந்தங்களை படித்தார், இந்திய தத்துவங்களை படித்தார், புராணங்களை இதிகாசங்களை படித்தார். சித்துக்கள் என்றால் என்ன என்று அறிய முற்பட்டார். தியோன் என்கிற தம்பதி ஜப்பானில் சித்துக்கலையில் வல்லவர்களாக திகழ்ந்தார்கள் என்று அறிந்து பிரான்சிலிருந்து அங்கு போய் தியோன் தம்பதியரிடம் சித்துக்களை அன்னை கற்றார். சித்து என்பது என்ன? சித்தில் வல்லவர்களை சித்தர்கள் என்கிறோம். அணிமா, மகிமா, லகிமா என்று அஷ்டமா சித்துக்கள் என்று நம் ஆன்மீகத்தில் சொல்கிறார்கள். லகிமா என்றால் உடலை மிக மிக லேசாக ஆக்கிக் கொள்வது, அதன் மூலம் பறப்பது. திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருவிக்க ராயப்பேட்டையில் வெஸ்லி கட்டிடத்தின் மாடியில் நின்று கொண்டிருந்தார். ஒரு கைம்பெண் ஆகாயத்தில் பறந்து செல்வதை அவர் பார்த்தார். பறந்து சென்ற அந்த பெண்மணி அவர் நின்று கொண்டிருந்த மொட்டை மாடியில் சற்று நேரம் இறங்கி நின்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மேலும் பறந்ததை பார்த்தார். பிறகு விசாரித்து அறிந்தார், அந்த பெண்மணி சக்கரை அம்மா என்கிற சித்தர் புதுச்சேரி தலைமறைவு வாழ்க்கைக்கு பாரதியாரை பத்திரமாக அனுப்பி வைத்த டாக்டர் நஞ்சுண்டராவின் குரு என்று தெரிவிக்க அறிந்தார். அதை உள்ளொளி என்கிற தன் புத்தகத்தில் அவர் பதிவு செய்தார். இணையத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். திருவிக்காவுடைய உள்ளொளி, அது ஒரு சித்து. அணிமா, மகிமா, லகிமாவில் அணிமா என்பது உடலை மிக மெல்லியதாக ஆக்கிக் கொள்வது. எல்லா சித்துக்களும் அனுமனுக்கு தெரியும். வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் சுந்தரகாண்டத்திற்கு உரை எழுதுகிற போது அனுமன் இந்த சித்துக்களில் எல்லாம் வல்லவன் என்பதை பற்றி எழுதி அதை விளக்கி உரை எழுதுகிறார். வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாரின் உரையை படித்தவர்கள் கம்பனுக்கு இணையாக அவரை மதிப்பார்கள். அப்படிப்பட்ட உரையாசிரியர் அவர். அணிமா என்றால் என்ன என்று அவர் எழுதுகிறார். அனுமனுடைய ஆற்றல் பற்றி, சோவென பெய்யும் பெருமழையின் இடையே மழை நீர் மேலே விழாதவாறு மிக மெல்லிய உருவெடுத்து இடை நடத்தல் என எழுதுகிறார். அப்படி ஒரு சித்து. இப்படி ஏராளமான சித்து கலையை தெரிந்து கொண்டு அதில் வல்லவர்களாக திகழ்ந்த தியோன் தம்பதியரிடம் அன்னை பயிற்சி பெற்றார். தியோனின் மனைவி பழத்தை பார்த்தால் கண்ணாலேயே அந்த பழத்தின் சத்தை உறிஞ்சி தான் உள்வாங்கிக் கொள்வார்.
சற்று நேரம் அவர் பழத்தை பார்த்த பிறகு பார்த்தால் பழம் சக்கையாக கீழே கிடக்கும். இந்த சத்து அந்த பெண்மணிக்கு வந்துவிடும். நந்தவனத்தில் அன்னையும் திருமதி தியோனுமாக நடக்கிற பொழுது ஏராளமான மலர்களை பார்ப்பார்கள். இந்த மலர்களை எல்லாம் பூஜை அறையில் வைத்தால் பூஜைக்கு உதவுமே என்று அன்னை நினைத்தால் ஒரு கணத்தில் பார்வையாலேயே அத்தனை மலர்களையும் பறித்து பூஜை அறைக்கு அவர் கொண்டு போய் வைத்து விடுவார். இப்படிப்பட்ட பல சித்துக்கள். சித்துக்கலையை அறிய முயல்பவர்க்கு அபாரமான துணிச்சல் தேவை. உதாரணத்திற்கு ஒன்று, கூடுவிட்டு கூடுபாய்தல் என்கிற சித்து. பாதி கற்றுக்கொண்டு பயத்தில் விட்டுவிட்டால் கூட்டை விட்டு வெளியேறிய ஆவி திரும்பவும் கூட்டுக்கு வந்து சேராது. சித்துக்கலை மிக சிக்கலான ஒரு கலை. அதை அன்னை பயின்று தேர்ச்சி பெற்றார். ஆன்மீகத்தில் அது ஒன்று. ஆவி உலக ஆராய்ச்சி ஆன்மீகத்தில் அது ஒன்று. வலம்புரி ஜான் எழுதுகிறார். மகா பெரியவரை பற்றி வலம்புரி ஜான் ஒரு சிறிய நூல் எழுதியிருக்கிறார். அதில் அற்புதமான ஒரு வாக்கியம் வருகிறது. நமக்கு தெரியாதவை எல்லாம் தெரியாதவை தானே தவிர இல்லாதவை அல்ல. சிந்திக்க வைக்கிற வாக்கியம். அந்த இல்லாதவை என்ன என்பதை பற்றி சிந்தித்தவர் அன்னை. அப்படி அந்த கலையை கற்றுக்கொண்டு கப்பலில் மறுபடி பிரான்ஸ் வருகிறார். அப்போதெல்லாம் அன்னையை பற்றி அதிகம் யாருக்கும் தெரியாது. பிரான்சுக்கு வந்து கொண்டிருக்கிறார் கப்பலில். திடீரென்று பெரிய புயல். கப்பல் நிலை தடுமாறுகிறது. வயதானவர்கள், குழந்தைகள் எல்லோரும் அலறுகிறார்கள். அடுத்து கப்பல் என்ன ஆகும்? கவிழ்ந்து விடுமோ? கவிழ்ந்து விடும் என்றுதான் தோன்றுகிறது. கப்பல் கேப்டன் முகத்தை பார்க்கிறார்கள். சோர்வோடு வெளியே வந்து அறிவிக்கிறான், இன்னும் சில கணங்கள் தான் கப்பல் கவிழ்ந்து விடும். என்னுடைய கட்டுப்பாட்டில் கப்பல் இல்லை. புயல் வேகத்தை பார்த்தால் கப்பல் கவிழ்ந்து விடும். இறுதி பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். எல்லோரும் பெரும் கூச்சலோடும் குழப்பத்தோடும் அழத் தொடங்குகிற போது அன்னை அமைதியாக எழுந்து மேல் தளத்திற்கு ஒரு பொம்மை போல் நடந்து செல்கிறார். என்ன இந்த பெண்மணி மேல் தளத்திற்கு செல்கிறார் என்று ஒரு கூட்டம் பின்னாலேயே செல்கிறது. மேலே போன அன்னை படுத்துக்கொள்கிறார். தன்னுடைய உடலில் இருந்து உயிரை பிரிக்கிறார். இந்த ஆன்மா மேலே ஆகாயத்திற்கு செல்கிறது. அங்கே 3 தீய சக்திகள் அந்த புயலை ஏவுவதை அன்னை பார்க்கிறார். அதட்டுகிறார். எண்ணற்ற வயோதிகளும் குழந்தைகளும் அல்லல்படுவதை பார்ப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சியா? உடனடியாக இந்த கேளிக்கையை, விளையாட்டை நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று பரிசுத்தமான அந்த ஆன்மா தங்களை அதட்டுவதை பார்த்ததும் அந்த 3 தீய சக்திகளும் விக்கித்து போகின்றன. மெல்ல பதுங்கி பின்வாங்கி மறைந்து விடுகின்றன. அடுத்த கணம் ஒரு பொத்தானை அணைத்தால் மின்விசிறி நிற்பது மாதிரி சட்டாரென்று புயல் நிற்கிறது. கப்பல் நிலை கொள்கிறது. கப்பலின் மேல் தளத்திற்கு வந்து பார்த்தவர்களெல்லாம் திகைப்போடு பார்த்து கொண்டிருக்க அன்னையின் ஆன்மா மீண்டும் உடலுக்குள் வந்து அன்னை எழுந்து அமர்கிறார். எல்லோரும் மிகுந்த ஆச்சரியத்தோடும் பரவசத்தோடும் அன்னையை பார்க்கிறார்கள். தங்கள் உயிரை காப்பாற்றியவர் அன்னைதான் என்பதை அந்த கப்பலில் பயணம் செய்த அத்தனை பேரும் உணர்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அன்னைக்கு பிரச்சார பீரங்கிகள் போல் ஆகிறார்கள். அவர்கள் அன்னையின் புகழை பரப்புகிறார்கள். அன்னைக்கு புகழில் அக்கறை இல்லை. ஆன்மீகத்தின் அடிப்படையே அடக்கம். அன்னை அளவற்ற அடக்கத்தோடு வாழ்ந்தவர். இந்த நிகழ்வின் மூலம் அன்னையின் பெருமை பல இடங்களில் பரவுகிறது. அன்னைக்கு திருமணமாகிறது. ஹென்றி என்கிற ஒரு வாலிபன் திருமணம் செய்து கொள்கிறான். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண்ட்ரூஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். இதெல்லாம் புற வாழ்வு. அன்னையின் அகவாழ்வு, ஆன்மீக ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ள அன்பர்களை வைத்து சிறு குழுவாக அமைத்து வாரத்திற்கு 2 நாட்கள் இது ஏன் இப்படி, இது எதனால் இப்படி, இதன் விளைவு என்ன, இப்படி செய்து பார்க்கலாமா, தியானம் செய்கிற போது உங்களுக்கு என்னென்ன நிலைகள் தோன்றின, தியானத்தில் எதையெல்லாம் நீங்கள் கண்டுணர்ந்தீர்கள் என்றெல்லாம் பல்வேறு ஆய்வுகள்.
அந்த ஹென்றி யோசித்தான், புனிதவதி காரைக்கால் அம்மையார் ஆனது போன்ற வரலாறு, பொருத்தமில்லாத திருமணம். அவன் விட்டு விவாகரத்து பெற்று விலகி சென்று விட்டான். இந்த ஆண்ட்ரூஸ் மகன் வளர்ந்தான். அவன் பிறகு இராணுவத்தில் சேர்ந்தான். அன்னைக்கு மறுமணம் நடைபெற்றது. அங்கதெல்லாம் சகஜம். ரிச்சர்ட் என்பவர் அன்னையினுடைய ஆன்மீக ஆய்வுகளில் ஒரு அங்கத்தினராக வந்து அந்த ஆய்வுகளில் தானும் இணைந்து பங்கேற்றவர். அவர்கள் திருமணத்தாலும் இணைந்து அதே குழுக்களோடு பல ஆன்மீக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார்கள். உலகத்தில் உள்ள ஆன்மீக நெறிகளிலெல்லாம் மிக உயர்ந்த ஆன்மீக நெறி பாரதத்தின் வேத நெறி என்று அன்னை கண்டுணர்ந்தார். தன்னுடைய ஞானம் என்கிற அக்னியில் ஆன்மீகத்தை சோதனை குழாயில் போட்டு பரிசோதித்து இன்னின்ன முடிவுகள் என்று அவர் அறிவிக்கலானார். நாள்தோறும் இத்தகைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. அப்போது அன்னைக்கு ஒரு புத்தகம் கிடைத்தது, பகவத்கீதை. அதை படித்து படித்து பரவசமடைந்தார் அன்னை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கிற அந்த தத்துவம் அன்னையின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அதே நேரத்தில் பாரதத்தில் சுதந்திர போராட்டம் தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த செய்திகள் எல்லாம் பிரான்சில் அன்னையை வந்து அடைந்தன. பகவத்கீதைக்கு அரவிந்தர் உரை எழுதினார். விநாயக சதுர்த்தியை இன்று கொண்டாடுகிறோமே, அதற்கு காரணமாக இருந்த பால கங்காதர திலகர் உரை எழுதினார். மகாகவி பாரதியார் உரை எழுதினார். மகாத்மா காந்தி உரை எழுதினார். கீதை எல்லோரையும் கொள்ளை கொண்டது. அரவிந்தர் சிறையில் அடைக்கப்பட்டார். செய்யாத கொலை குற்றத்திற்கான பழி அவர் மேல் சுமத்தப்பட்டது. சிறையில் தவத்தில் ஆழ்ந்தார். கிருஷ்ண தரிசனம் வாய்க்கப்பெற்றார். இன்றைய கலியுகத்தில் நமக்கு நினைவு தெரிந்த வருடங்களில் நம்மோடு வாழ்ந்த பலர் வாழ்ந்த காலத்தில் மாபெரும் கூட்டம் ஒன்றில் ஒலிபெருக்கி முன் நான் கண்ணனை நேரில் கண்டேன், அவனை தொட்டும் தடவியும் பார்த்தேன், ஸ்தூல வடிவில் கிருஷ்ண பரமாத்மா எனக்கு தரிசனம் தந்தான் என்று அரவிந்தர் அறிவித்தார். இதைவிட நம்முடைய மதத்திற்கு வேறு என்ன சான்று வேண்டும்? கிருஷ்ண தரிசனம் அரவிந்தர் அடைந்த செய்தியும் அன்னையை எட்டி இருக்க வேண்டும். சிறையில் அரவிந்தருக்கு கண்ணன் தரிசனம் தந்தான், கீதை போதித்தான். முதலில் கண்ணன் கீதை போதித்தது அர்ஜுனனுக்கு. அப்போது நடந்தது மகாபாரத போர். கண்ணன் கீதை போதித்த இடம் போர்க்களம். இரண்டாவதாக கண்ணன் கீதை போதித்தது அரவிந்தருக்கு. அப்போது நடந்தது சுதந்திர பாரத போர். கண்ணன் கீதை போதித்த இடம் சிறைக்கூடம். சிறைக்கூடத்தில் கண்ணன் காட்சி தருவது என்பது எளிதானது தானே. பிறந்ததே சிறையில் தானே கண்ணன். அதையெல்லாம் தகவல்களாக செய்திகளாக அன்னை கேட்டிருக்க வேண்டும், கேட்டிருக்க கூடும். அன்னையினுடைய ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. அரவிந்தருடைய ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. அரவிந்தர் முற்றிலுமாக சுதந்திர போரை விட்டு விலகி ஆன்மீகத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக புதுச்சேரி வந்து சேர்ந்தார். மகாத்மா காந்திக்கு வருத்தம். எப்பேற்பட்ட உயர்தர சொற்பொழிவாளர்! அப்படி மேடை ஏறி அரவிந்தர் பேசினால் அத்தனை பேருடைய மனங்களையும் அள்ளி சாப்பிட்டு விட்டு போய் விடுவார். அவர் சொல்வதை பரிபூர்ணமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட உயர்தர பேச்சாளரை சுதந்திர போரிலிருந்து விலக்கி வைக்க முடியுமா? மகாத்மாவுக்கு மனக்கவலை. 2 முறை ஆள் அனுப்பினார். லாலா லஜபத் ராய் ஒரு முறை, தேவதாஸ் காந்தி ஒரு முறை. இருவரும் போய் சொன்னார்கள், வந்துவிடுங்கள், மறுபடி மேடைக்கு வாருங்கள், பேசுங்கள். அரவிந்தர் மறுத்துவிட்டார். சுதந்திர போருக்காகத்தான் இப்போதும் நான் உழைக்கிறேன். காந்தியின் வழி வேறு, என் வழி வேறு. தியானத்தின் மூலமாக அதற்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன்.
இதை கண்ணன் அறிவான். சுதந்திர போருக்காக நான் உழைத்தேன் என்பதை சாட்சி உரைத்து தெரிவிக்கிற வகையில் சுதந்திரம் கிடைக்கிற போது எவ்விதமேனும் அவன் முதிரை பதிப்பான். உறுதிபட சொல்லி அனுப்புகிறார் அரவிந்தர். பல்லாண்டுகளுக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் கிடைக்கிறது. அது அரவிந்தரின் பிறந்த தினம். அது தற்செயலா? இதெல்லாம் சுதந்திர போரின் வரலாற்றில் உள்ள பல நுணுக்கமான செய்திகள். அரவிந்தர் கடிதம் எழுதினார் தன்னுடைய மனைவி மிருணாளினிக்கு. வந்துவிடு, என்னுடைய ஆன்மீகத்தில் உனக்கும் நம்பிக்கை இருக்குமானால் நீயும் இந்த வாழ்வை மேற்கொள்ளலாம். மிருணாளினி புறப்பட்டு விட்டாள். அரவிந்தர் சிறைப்பட்ட போதே அவள் மனம் அல்லலுற்றது. பரமஹம்சர் சித்தி அடைந்து விட்டார். சாரதா தேவி வாழ்ந்து கொண்டிருந்தார். சாரதா தேவியிடம் போய் மிருணாளினி கேட்டாள், என் கணவர் விடுதலை அடைவாரா? பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை சிறையில் வாட்டுகிறது. சாரதா தேவி தியானம் செய்துவிட்டு சொன்னார், மகளே, அரவிந்தர் விடுதலை ஆவார், உனக்கும் விடுதலை கிடைக்கும். அதன் பொருள் அப்போது யாருக்கும் புரியவில்லை. அரவிந்தர் புதுச்சேரிக்கு வா என்று மிருணாளினியை அழைத்து மிருணாளினி புறப்பட்டு கொண்டிருந்த தருணத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் வந்து மிருணாளினிக்கு உடல் கூட்டிலிருந்து விடுதலை கிடைத்தது. சாரதா தேவி உணர்த்தியது அதுதான் என்பதை பின்னால் பலர் புரிந்து கொண்டார்கள். அரவிந்தர் தனிமை தவத்தில் ஈடுபட்டார். மகாகவி பாரதியார் குளத்தங்கரை அரசமரம் என்ற முன்னோடி தமிழ் சிறுகதை எழுதிய வாவேசு ஐயர், கொஞ்ச காலம் வாரா, இவர்களெல்லாம் கூட அரவிந்தருடன் பழகினார்கள், தியானம் பயின்றார்கள். அன்னை பிரான்ஸ் தேசத்தில் உலகின் ஒரு பகுதி இங்கே ஒரு பகுதி அங்கே ஆன்மீக ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருந்தன, சோதனைகள். ஒரு சக்கரம், அதன் நடுவே ஒரு தாமரை மலர். இது என்ன சின்னம்? இது ஆன்மீக ரீதியாக எதை உணர்த்துகிறது? அன்னைக்கு ஒரு சந்தேகம். சந்தேகத்திற்கு விளக்கம் வேண்டும். அவருடைய கணவர் ரிச்சர்டு பிரான்சின் ஒரு பகுதியான புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் சார்ந்த ஒரு வேலைக்காக புறப்பட்டுக் கொண்டிருந்தார். கணவரிடம் அன்னை சொன்னார், இந்த சித்திரத்தை கொண்டு போய் யாராவது ஒரு பாரத தேசத்து யோகியிடம், துறவியிடம் காண்பித்து விளக்கம் பெற்று வாருங்கள். இது என்ன, நடுவே ஒரு தாமரை மலர், அதனுடைய விளக்கம் என்னவென்று புரியவில்லையே. சரி, ரிச்சர்ட் அதை வாங்கி கொண்டார். அவருக்குமே அளவு கடந்த ஆன்மீக தேடல் இருந்ததே. புதுச்சேரி வந்திறங்கினார். தன்னுடைய வேலைகள் முடிந்ததும் யாரிடம் அதை பற்றி கேட்டறிவது என்று யோசித்தார். எல்லா காலத்திலும் துறவும் உண்டு, போலித்துறவும் உண்டு இல்லையா? பரமஹம்சர் ஒரு கதை சொல்வார். ஒரு கணவன் மனைவியிடம் சொன்னான், அன்பே, நான் சன்னியாசியாக போகிறேன். மனைவிக்கு கணவனை பற்றி தெரியும். எல்லா மனைவிக்கும் தங்கள் கணவனை பற்றி பூரணமாக தெரியும். மனைவியிடம் நீங்கள் ரகசியத்தை சொல்வீர்களா என்று ஒருவர் கேட்டார். கணவர் சொன்னார், சொல்லாவிட்டாலும் அவள் கண்டுபிடித்து விடுவாள் என்று. கணவரிடம் மனைவி சொன்னாள், சுவாமி, நீங்கள் சன்னியாசியாக போகிறீர்கள் என்றால் நானும் உடன் வருகிறேன், சன்னியாசினியாக என்றாள். கணவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சரி, அவன் நடந்தான், இவள் பின்னால் நடந்தாள். ஆற்று மணல் தாண்டி கானகம். மணலில் நடக்கிற பொழுது கீழே ஒரு வைரக்கல் பளபளவென்று மினுமினுத்தது. பின்னால் துறவினியாக மனைவி வருகிறாளே. பெண்களுக்கு வைரம் என்றால் ஆசை வரும் தானே, ஆசை வந்தால் அது துறவுக்கு பழுதல்லவா? கணவன் சிந்தித்தான். மனைவிக்கு ஆசை வரக்கூடாது என்பதற்காக போகிற போக்கில் காலால் மணலை திலாவி அந்த வைரக்கல்லை மறைத்துவிட்டு நடந்தான். மனைவி கணவன் செய்த செயலை பார்த்தாள், வைரக்கல்லையும் பார்த்தாள், கணவனின் எண்ணத்தையும் புரிந்து கொண்டாள். பிராணநாதா என அழைத்தாள். அவன் திரும்பி என்ன என்று கேட்டான். வைரக்கல் எது, மண்ணாங்கட்டி எது என்று உமக்கு வித்தியாசம் தெரிகிற போது உமக்கு எதற்கையா சந்நியாசம் என்று அவள் கேட்டாள் என்கிறார் பரமஹம்சர். துறவு என்பது அனைத்தையும் துறந்த பெரும் துறவு. அப்படிப்பட்ட துறவியர் அரவிந்தர் வாழ்ந்த காலத்திலும் கூட அபூர்வம்தான். போலி துறவிகள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். காரணம், கோல்டு, தங்கம் உயர்வானது. எனவேதான் கோல்டு வருகிறது.
ரோல்டு அலுமினியம் உண்டா, ரோல்டு பித்தளை உண்டா, ரோல்டு கோல்டு தான் உண்டு. எனவே இந்த போலி துறவிகளும் கூட உண்மை துறவின் மகத்துவத்தை சொல்கிறார்கள் மறைமுகமாக. யாரோ சொன்னார்கள், அரவிந்தர் என்ற ஒரு மகான் இருக்கிறார், அவரை போய் கேளுங்கள். ரிச்சர்ட் போனார். பார்த்தால் தூய்மையே வடிவாக அரவிந்தர். அவரிடம் இதை காண்பித்தார். அரவிந்தர் சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, அந்த தாமரை மலர் என்பது மனத்தின் அடையாளம். ஆன்மீக வெளிச்சம் வருகிற பொழுது உள்ள தாமரை தானாக மலரும். அதை இந்த இலச்சினை குறிக்கிறது என்று பொருத்தமான விளக்கம் சொன்னார். ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த இலங்கை துறவி விபுலானந்த அடிகள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். வெள்ளை நிற தாமரையோ வேலந்த மாமலரோ, வள்ளல் பிரானார்க்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உள்ளம் என்கிற தாமரையால் இறைவனை அர்ச்சிக்க வேண்டும். ரிச்சர்ட் திரும்பி வந்தார். மனைவி மிர்ராவிடம் விஷயத்தை தெரிவித்தார். அந்த கேள்விக்கான பதிலை சொன்னவர் யார் என்று மிர்ராவுக்கு அப்போது தெரியாது. ஒரு துறவி, ஒரு வெள்ளாடை தரித்த துறவி. ஆனால் அந்த விளக்கம் பொருத்தமாக இருந்தது. அடிக்கடி மிர்ராவுக்கு ஒரு கனவு வந்தது. அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு முறை இந்த கனவு வரும். கனவில் தூய்மையான ஒரு முகம் வரும். அதனுடைய வெள்ளை வெளியேர் என்ற அந்த விழிகளில் அந்த கருவிழிகள் கருணையை பொழிய அந்த திருமுகம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். கனவில் அந்த முகத்தை பார்க்கிற போது பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் கனவு கலைந்துவிடும். ஒவ்வொரு நாளும் படுக்கிற பொழுது மறுபடி அந்த கனவு வராதா, அந்த திருமுகத்தை பார்க்க மாட்டோமா என்று ஆவலோடு தூங்குவார் அன்னை. மறுபடி அந்த கனவு வரும். ரிச்சர்டிடம் அன்னை சொன்னார், நீங்கள் சொன்ன அந்த துறவி, அந்த பிரமுகர் முக்கியமானவராகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் அடுத்த முறை புதுச்சேரி செல்லும் போது நானும் உடன் வருகிறேன். புறப்பட்டார். கப்பலில் இலங்கை வந்து, இலங்கையிலிருந்து தனுஷ்கோடி வந்து, தனுஷ்கோடியிலிருந்து ரயிலில் புதுச்சேரி வந்தார்கள் அன்னையும் ரிச்சர்டும். ரயிலின் சாளரம், ஜன்னல், அதன் வழியே அன்னை வெளியே பார்த்து கொண்டே இருக்கிறார். ரயில் ஓடி ஓடி பாண்டிச்சேரி நெருங்கப் போகிறது. திடீரென்று ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக ஒரு பிரம்மாண்டமான ஒளி தூண், பிரகாசத்தால் அமைந்த தூண். இது என்ன தூண்? அன்னை வியப்போடு பார்க்கிறார். அந்த தூணின் நடுவே ஒரு திருமுகம். அதே முகம், கனவில் கண்ட முகம், கருணை பொழியும் கண்கள். கனவில் கண்ட அந்த முகம் இப்போதைய நிஜத்தில் ஒரு ஒளி வெள்ளத்தில் பிரகாசிக்கிறது. அன்னை வியப்போடு பார்த்து கொண்டே இருந்தார். அந்த ஒளி தூணை பின்னுக்கு தள்ளி ரயில் புதுச்சேரி வந்து அடைந்தது. புதுச்சேரியில் அன்னை வலதுகால் வைத்து இறங்கினார். அன்னையின் வலக்கால் புதுச்சேரியில் பட்ட மறுகணம் புதுச்சேரி மண் சிலிர்த்தது. ஆகாயத்தையும் பூமியையும் இணைக்கின்ற அந்த மாபெரும் யோகத்தில் அரவிந்தரோடு இணைந்து பயணிக்கப் போகிற சக பயணியும் பின்னால் தெய்வமாக ஆகப் போகிறவருமான அன்னையினுடைய திருப்பாதங்கள் தன்னில் பட்டதில் புதுச்சேரி மண்ணுக்கு மலர்ச்சி, அது சிலிர்த்தது. அன்னை நடந்து சென்றார். அரவிந்தர் யார் என்றவருக்கு தெரியாது. இந்த இலச்சினைக்கான பொருத்தமான விளக்கத்தை சொன்ன ஒருவர் அவரை தேடி போகிறார். வழிகாட்டுகிறார்கள். அரவிந்தர் நாற்காலியில் முதுகை காட்டியவாறு அமர்ந்திருக்கிறார். மெல்லிய தட்டலுடன் அடி வைத்து அன்னை நடந்து வருகிற போது பின்னால் ஒருவர் வருகிறார் என்பதை உணர்ந்து நாற்காலியை திருப்பிக் கொண்டு அமர்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அதே முகம், கனவில் கண்ட முகம், ஒளித்தூணில் கண்ட முகம், இப்போது நேரில். கிருஷ்ணர் என்று நினைத்து கனவு வந்த போதெல்லாம் கிருஷ்ணரின் திருமுகமாகவே அந்த முகத்தை அன்னை நினைத்துக் கொண்டிருந்தார். கிருஷ்ணரை நேரில் பார்க்கிற பரவசம் அன்னைக்கு ஏற்பட்டது. அப்படியே காலோய்ந்து அவர் காலடியில் அமர்ந்தார். அதுவரை தான் செய்த அத்தனை ஆன்மீக ஆராய்ச்சிகளுக்கும் ஒரு நிறைவு வந்த மாதிரியான உணர்வு அன்னையிடம் எழுந்தது. ரிச்சர்ட் திகைப்போடு பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு குருவும், மாபெரும் குரு,
ஒரு சிஷ்யை, அற்புதமான சிஷ்யை, குருவுக்கு இணையாக வளரப்போகிற சிஷ்யை, இருவரும் தெய்வங்களாக ஆகப்போகிற இருவர். அந்த முதல் சந்திப்பு ரிச்சர்டையும் பரவசப்படுத்தியது. பிறகு அரவிந்தரும் அன்னையுமாக பல்வேறு ஆன்மீக ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார்கள். அன்னை கொஞ்ச காலம் ஆசிரமத்தை விட்டு வெளியே இருந்தார். பிறகு ஆசிரமத்திற்கே வந்தார். சாதகர்களோடு பழகினார். அவர் ஆசிரமத்தில் தங்க ஆரம்பித்த பிறகு ஆசிரமம் பொலிவு பெற்றது. அன்னை ஜப்பானில் மலர் கலையை எல்லாம் கற்றுக்கொண்டவர். நிறைய பூச்செடிகளை வைப்பது, நேர நிர்வாகம், திரைச்சீலைகளை ஒழுங்குபடுத்துவது, வேளாவேளைக்கு உணவளிப்பது என்று ஆசிரமத்தில் அரவிந்தருடன் பயின்ற அத்தனை சாதகர்களுக்கும் அன்னை அன்னையானார். இந்த ஆசிரமம் பொலிவு பெற்றது. ரிச்சர்டிடம் ஒரு முறை சொன்னார், ரிச்சர்ட் பிரான்ஸ் திரும்பி போக வேண்டும். அன்னை சொன்னார், இனி என் இடம் பாரதம் தான். இந்த புண்ணிய தேசத்தை விட்டு நான் வெளியேற விரும்பவில்லை. இந்த மகான் என்னுடைய குரு, இவருடன் எஞ்சிய காலத்தை கழிக்க விரும்புகிறேன். நீங்களும் இருங்களேன். ரிச்சர்டிற்கு அந்த அளவு, இங்கேயே தங்கிவிடுகிற அளவு மன உறுதி இல்லை. ரிச்சர்ட் விடைபெற்றுக் கொண்டார். ஆனால் பிரான்ஸ் வந்த ரிச்சர்ட் அடுத்தடுத்து பல மேடைகளில் அரவிந்தருடைய மகத்துவத்தை பற்றி பிரச்சாரம் செய்யலானார். உலகம் முழுவதையும் நிமிர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு மகரிஷி, ஒரு யுக புருஷர் புதுச்சேரியில் அவதரித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை உலகம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ரிச்சர்ட் செய்த பிரச்சாரங்கள் அன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றன. அதையெல்லாம் படித்து அன்னை மகிழ்ந்தார். ஆனால் ஆசிரமத்தில் பொருளாதார பிரச்சனை இருந்தது. நாளுக்கு நாள் சாதகர்களின் எண்ணிக்கை கூடியது. அனைவருக்கும் உணவு வேண்டும், உடை வேண்டும், பிற வசதிகள் வேண்டும், பொருள் குறைவு. அன்னை ஒரு நாள் படுத்துறங்கினார். கனவில் மணக்குள விநாயகர் தரிசனம் செய்தார். பாரதியாரால் தொழப்பட்டு போற்றப்பட்ட மணக்குள விநாயகர் கனவில் வந்தார். மகளே, நான் இருக்கும் புதுச்சேரிக்கு நீ வந்திருக்கிறாய். உனக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். விநாயகர் கேட்டார். அன்னை சொன்னார், எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு எல்லாம் ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களே. இறைவன் எல்லாவற்றையும் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான். ஆனால் என் குழந்தைகள், இந்த சாதகர்கள், இவர்களுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் இன்னும் சற்று வசதியோடு என் குழந்தைகளை நான் பராமரிப்பேன். அவர்கள் தொடர்பான கவலைதான் எனக்கென்று எதுவும் தேவையில்லை. மணக்குள விநாயகர் காதை அசைத்து தும்பிக்கையை ஆட்டி சிரித்துக்கொண்டே மறைந்து விட்டார். மறுநாள் அன்னை கண் விழித்தார். என்ன விந்தையான சொப்பனம்! ஆன்மீக தெய்வங்கள் கனவில் வருகின்றன. அவர் தன் பணிகளை துவங்குகிற போது வெளிதேசத்திலிருந்து ஒரு அன்பர் வந்தார். இந்த ஆசிரமத்தை பார்வையிட வேண்டும். பார்வையிடலாமே, இங்கே என்னென்ன நடக்கின்றன கேட்டு தெரிந்து கொள்ளுங்களேன். ஒரு சுற்றி வந்தார். அவர் தன் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டார். உலகம் இப்போதற்கும் நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு மாபெரும் ஆன்மீக விஞ்ஞான ஆய்வு கூடமாக அந்த இடம் அமைந்திருப்பதை அந்த செல்வந்தர் உணர்ந்தார். ஒரு மாபெரும் தொகைக்கு காசோலை கொடுத்து விட்டு போய்விட்டார். மணக்குள விநாயகர் கொடுத்த வரம் அப்படி காசோலையாக காசாக வந்து சேர்ந்தது. பிறகு அந்த ஆசிரமம் வளர்ந்தது, செழித்தது. ஆசிரமத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஆராய்ச்சி. திடீரென்று ஒரு நாள் புதுச்சேரி முழுவதும் கமகமவென ஒரு நறுமணம், மனோகரமான மனம். மல்லிகை மணமல்ல, தாமரை மணமல்ல, விந்தையான ஒரு மனம். அப்படிப்பட்ட ஒரு சுகந்தத்தை புவி என்றும் பார்த்ததில்லை. ஜெயதேவி என்று ஒரு சாதகர் இருந்தார். அவருக்கு ஆச்சரியம். அரவிந்தரிடம் வந்து கேட்டார், சுவாமி, இது என்ன நறுமணம்? அரவிந்தர் சிரித்து கொண்டே சொன்னார், மகனே, தெய்வ சக்தியை என்னில் இறக்கிக் கொள்கிற தவத்தில் நான் ஒவ்வொரு படிநிலையாக முன்னேறி கொண்டிருக்கிறேன். அன்னையும் முன்னேறி கொண்டிருக்கிறார்.
தெய்வ சக்தி மண்ணில் இறங்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த எத்தனத்தின் ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இந்த நறுமணமாக இருக்கலாம். இதெல்லாம் புற விஷயங்கள், இதை பொருட்படுத்தாதே, மேலும் தியானம் செய். ஜெயடேவ் என்கிற அந்த சாதகரும் மற்றவர்களும் பிரமித்தார்கள். கொஞ்ச காலம் ஆயிற்று. அம்புபாய் புராணி என்று ஒரு சாதகர், அவர் 3 ஆண்டுகள் புதுச்சேரியிலிருந்து விலகி கல்கத்தா சென்றிருந்தார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் புதுச்சேரிக்கு வந்து அரவிந்தரை பார்த்தார். வியப்பில் ஆழ்ந்தார். அரவிந்தர் லட்சணமானவர், வசீகரமான முகத்தோற்றம் உள்ளவர், ஆனால் மாநிறமாகத்தான் இருப்பார். இப்போது பார்த்தால் சொர்ண விக்கிரகம் போல் இருக்கிறார். இது என்ன ஆச்சரியம், எப்படி இந்த நிறம் வந்தது உங்களுக்கு? அம்புபாய் புராணி வியப்போடு கேட்டார். அரவிந்தர் நகைத்துக் கொண்டே சொன்னார், குழந்தாய், தெய்வ சக்தி மனித உடலில் இறங்க எத்தனிக்கிற போது சின்ன சின்ன புற வேறுபாடுகள் தோன்றும். அதையெல்லாம் பொருட்படுத்தி மயங்கக்கூடாது, அதை விட்டுவிடு, தொடர்ந்து தியானம் செய். அரவிந்தருடைய கோரிக்கை. ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு இல்லத்தில் பஜனை செய்ய அழைத்தார்கள். 3 நாட்கள் பஜனை செய்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பிறகு தன்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும், குதிரை வண்டியை கொண்டு வர சொல் என்று சொல்லி வாயிலுக்கு வந்தார். அவர் தன்னுடைய இல்லத்திற்கு போகிறார் என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது. பெரும் கூட்டம் கூடியிருந்தது, நெரிசல். பரமஹம்சருக்கு ஒன்றும் புரியவில்லை, ஏன் இந்த வீட்டு வாசலில் இத்தனை கூட்டம்? அவர் பதறி உள்ளே வந்து விட்டார். இந்த பஜனைக்கு அழைத்து அந்த வீட்டு அன்பரை அழைத்தார். என்ன சுவாமி இது, வெளியே இவ்வளவு கூட்டம்? உங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். என்னை பார்ப்பதற்காகவா? என்னை பார்த்து என்ன ஆகப் போகிறது, எதற்காக பார்க்கிறார்கள்? இல்லை சுவாமி, நீங்கள் தியானத்திலும் தவத்திலும் இருப்பதால் உங்களிடம் தங்க நிறத்தில் ஒரு சோபை வந்திருக்கிறது. அது பார்க்க பார்க்க எல்லோரையும் வசீகரிக்கிறது. அப்படி பார்க்கவே அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அப்படியா என்ற பரமஹம்சர் தன் 2 கைகளாலும் தன் முகத்தில் அரைந்து கொண்டார். காளி, என்னை பார்த்து என்ன ஆகப் போகிறது? நான் சொல்வதை அல்லவா கேட்க வேண்டும். என்னை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார்களாமே, இந்த நிறத்தை எடுத்துக்கொள் என்று பரமஹம்சர் வேண்டிய பிறகு மெல்ல மெல்ல அந்த நிறம் கருமை அடைந்தது என்று சாரதானந்தர் எழுதிய பரமஹம்சருடைய ஆராய்ச்சி பூர்வமான வரலாறு சொல்கிறது. அரவிந்தர் தியானத்தில் இருந்ததால் அவருடைய மீனி தங்க நிறமுடையதாக மாறியது. அன்னையினுடைய நரம்புகள் பல வண்ணங்களில் ஓடியதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. நாரண துரைக்கண்ணன் என்கிற எழுத்தாளர் பிரசண்ட விகடன் என்கிற பத்திரிகையை நடத்தியவர், என்னுடைய ஞான குரு, நாப்பாவின் முதல் கதையை வெளியிட்டவர், லக்ஷ்மியின் முதல் கதையை வெளியிட்டவர். 94 வயது வாழ்ந்தார். சற்று கூன் விழுந்து நடப்பார். நானும் அவரும் ஒன்றாக பேருந்தில் பயணம் செய்திருக்கிறோம். அவருடைய 90 வயதுக்கு மேலே. ஒரு மாபெரும் தமிழ் எழுத்தாளரை கூட அவருடைய 90 வயது தாண்டியும் பேருந்தில் பயணம் செய்த வைத்த சமூகம் நம்முடைய சமூகம் இல்லையா? அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதியார் வறுமையில் வாடினார் வாடினார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு வாழ்கிற பாரதியாரை வறுமையில் வாழாதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்கிற கேள்வியும் எழுகிறது இல்லையா? இந்த நாரண துரைக்கண்ணன் அரவிந்தரை போய் பார்த்துவிட்டு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் உடல் முழுவதும் தங்கமாகிவிட்டது. வலது காலில் ஒரே ஒரு நரம்பு மட்டும் மெல்லிய நீல நிறத்தில் ஓடுகிறது. என்று தியானம் செய்த அந்த மெல்லிய நரம்பும் தங்க நிறமாக மாறுகிறதோ அன்று அவர் உற்சவமூர்த்தி போலவே ஆகிவிடுவார், தெய்வமாக ஆகிவிடுவார் என்று நாரண துரைக்கண்ணன் எழுதினார். அரவிந்தரின் சமகாலத்தில் வாழ்ந்த கூப்பா ராஜகோபாலன் என்கிற மணிக்கோடி எழுத்தாளர் அரவிந்தரை போய் பார்த்து அற்புதமான அந்த தவ வாழ்க்கையை பற்றி ஒரு நூல் எழுதினார். இப்படி அரவிந்தரை பற்றி பல்வேறு கருத்தோட்டங்களும் நிகழ்வுகளும் பாரத தேசமெங்கும் உலகெங்கும் பரவிக்கொண்டிருந்த காலகட்டம். அரவிந்தரின் அபாரமான தவ சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டு அரவிந்தருக்கு இணையாக தொடர்ந்து தவம் ஏற்றுக்கொண்டிருந்த அன்னை வாழ்ந்த காலகட்டம். அரவிந்தர் 1 நாள் 2 நாள் அல்ல, சில ஆண்டுகள் மௌனத்தில் இருப்பார். அப்போதெல்லாம் காகிதத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதி தருவார். சிக்கலான கேள்விகள் கூட வரும். அரவிந்தர் பேசுகிற போது நேரடியாகவே இந்த கேள்விகளை கேட்பார்கள். தூய துறவியரும் உண்மையான ஆன்மீக பெருமக்களும் எந்த சந்தேகத்துக்கும் பதில் சொல்லாமல் இருந்ததில்லை. அரவிந்தரிடம் ஒரு கேள்வி வந்தது. சுவாமி, இப்படி நீங்கள்
துறவியாகி இறைவனை தரிசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தவ வாழ்க்கை நடத்தப் போகிறீர்கள் என்றால் எதற்கு மிருணாளினி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் வாழ்வை கெடுத்தீர்கள் என்று ஒரு கேள்வி. நியாயமான கேள்விதானே, நம்ம எல்லோர் மனத்திலும் எழுகிற கேள்விதானே. அரவிந்தர் பணிவோடு அதற்கு பதில் சொன்னார். குழந்தாய், நான் திருமணம் செய்து கொள்கிற அந்த காலகட்டத்தில் பின்னாளில் இப்படியெல்லாம் நான் மாறுவேன் என்று எனக்கு தெரியாதே என்று அவர் பதில் சொன்னார். இதெல்லாம் அவர் வாழ்வில் பதிவாகி இருக்கின்றன. அன்னையின் அரவிந்தரின் தவம் வளர்ந்து ஓங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அரவிந்தருக்கு 78 வயதான தருணத்தில் அவர் எந்த புலித்தோலில் அமர்ந்து தியானம் செய்வாரோ அந்த புலித்தோல் தடுக்கி கீழே விழுந்தார். அவருடைய உடல் தொடர்ந்து ஆன்மாவை தாங்குவதற்கு வலிமை அற்றதாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். அன்னையை அழைத்தார். அன்னை அமரச் சொல்லி நெடுநேரம் அன்னையின் கண்களையே உற்று பார்த்தார். தன்னுடைய அத்தனை ஆன்மீக சக்தியையும் அவர் அன்னைக்கு வழங்கிவிட்டார். அரவிந்தர் சிறையில் இருந்தபோது சூட்சும உருவில் அவருக்கு தியான நெறியையும் தவ நெறியையும் கற்பித்தவர்கள் பரமஹம்சரும் விவேகானந்தரும். அதை அரவிந்தரை குறிப்பிட்டிருக்கிறார். நான் பரமஹம்சரின் வழிவந்தவன் என்று அரவிந்தர் சொல்கிறார். பரமஹம்சருடைய இறுதி நாட்களில் விவேகானந்தரை பரமஹம்சர் அழைத்தார். நேரே அமர வைத்து விவேகானந்தரின் கண்களையே உற்று பார்த்தார். கொஞ்ச நேரம் கழித்து ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கண்களில் கண்ணீர். விவேகானந்தர் ஏன் என்று கேட்டார். என் சக்தி முழுவதையும் உனக்கு மாற்றிவிட்டு நான் பிச்சைக்காரனாகிவிட்டேன் என்றார் பரமஹம்சர். நயனத்தின் மூலமாக அப்படி செய்ய முடியும் என்று நம்முடைய ஆன்மீக நெறி சொல்கிறது. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி தன்னுடைய அத்தனை ஆன்மீக சாதனையால் விளைந்த பலன்கள் முழுவதையும் அன்னைக்கு மாற்றிய அரவிந்தர் சித்தி அடைந்தார். அவருடைய இதய துடிப்பு நின்றது. மருத்துவர்கள் பரிசோதித்தார்கள். அவர் காலமாகிவிட்டார். ஆனால் அவர் காலமானதற்கான எந்த புற அறிகுறியும் தென்படவில்லை. உடல் வாடாமல் அப்படியே இருந்தது. ஒரு மெல்லிய பொன் ஒளி அவர் உடலை சுற்றி பரவி இருந்தது. மக்கள் சாரி சாரியாக வந்து அந்த உடலை வலம் வந்து தரிசனம் செய்து திரும்பினார்கள். மருத்துவர்கள் இதய துடிப்பு நின்று போனாலும் கூட அந்த உடல் வாடாமல் இருப்பதன் ரகசியம் எங்களால் அறியக்கூடவில்லை என்று சான்றுரைத்திருக்கிறார்கள். அன்னை காத்திருந்தார். 111 மணி நேரம் இந்த உடல் வாடாமல் அப்படியே இருந்தது. யோகியின் சுயசரிதம் என்கிற அற்புதமான வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதிய பரமஹம்ச யோகானந்தர் சித்தி அடைந்த பொழுது அதே போல் 111 மணி நேரம் அவர் உடல் வாடாமல் இருந்தது. யோகானந்தர் எல்லோரையும் வரவழைத்து அமர வைத்து நான் சித்தி அடையப் போகிறேன் என்று சொல்லி அமர்ந்த நிலையில் தன் உயிரை உகுத்தார். அது அவருடைய வாழ்வில் வருகிறது. ஒவ்வொருவரும் சித்தி அடைவது என்பது பல்வேறு விதமாக நிகழ்கிறது. பரமஹம்சர் சித்தி அடைந்த போது நகபத்தில் சாரதா தேவி தனித்திருந்தார். ஓடிப்போய் சொன்னார்கள் சாரதா தேவியிடம், பரமஹம்சர் சித்தி அடைந்து விட்டார். சாரதா தேவி ஓடோடி வந்து கதறினார். என்ன சொல்லி கதறினார்? காளி, இனிமேல் நீ எங்கிருப்பாய் என்று சொல்லி கதறினார். காளியின் சக்தி பரமஹம்சரின் உடலில் உறைந்திருந்ததை சாரதா தேவி அறிந்திருந்தார். பட்டினத்தார் சித்தி அடைந்தார். திருவொற்றியூரில் பட்டினத்தாரை சிறுவர்கள் கூடையால் மூடினார்கள். எங்கிருந்தோ வந்தார். மறுபடி கூடையால் மூடினார்கள். வேறு இடத்திலிருந்து வந்தார். 10-15 முறை இது நடந்தது. ஒரு முறை கூடையால் மூடிய பிறகும் அவர் எங்கிருந்தும் வரவில்லை. சிறுவர்கள் இந்த விளையாட்டு என்ன ஆயிற்று என்று திறந்து பார்த்தார்கள். உள்ளே ஒரு சிவலிங்கம் தான் இருந்தது. அப்படி அவர் சித்தி அடைந்தார். சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் சித்தி அடைந்தார் என்கிறது அவருடைய வரலாறு. நெரூரில் அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. நெரூர் போய் இந்த சமாதியை பார்த்தால் எழுதி போட்டிருப்பார்கள், மாலை நேரங்களில் யாரும் உறக்க பேசாதீர்கள், சதாசிவ பிரம்மேந்திரர் இங்கு உலவுகிறார் என்று அறிவிப்பு எழுதி வைத்திருப்பார்கள். ஒவ்வொருவர் சித்தி அடைவது ஒவ்வொரு விதமானது. அரங்க ராமலிங்கம் என்கிற ஒரு மாபெரும் தமிழ் அறிஞர், வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பேரறிஞர்,
அவர் திருக்குறளை பற்றி 10-12 தொகுப்பு நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அற்புதமான நூல் ஒவ்வொன்றும். அதில் ஒரு நூலில் திருவள்ளுவருடைய வாழ்க்கை சரிதம் ஒரு செவிவழி கதைதானது அது எழுதப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் சித்தி அடைந்தார். சித்தி அடைந்த போது திருவள்ளுவர் தன்னுடைய சீடர்களிடம் சொன்னாராம், எதுவும் செய்ய வேண்டாம், சமாதியெல்லாம் எதுவும் ஏற்பாடு செய்ய வேண்டாம், தூக்கி போட்டு விடுங்கள், போதும். சித்தி அடைந்து விட்டார். சீடர்களுக்கு பொறுக்கவில்லை. அவர்கள் மாதவ மரியாதையெல்லாம் செய்து சமாதிக்கு குழி வெட்டினார்கள். அந்த உடல் எழுந்து நின்றது. திருவள்ளுவர் மறுபடி பேசினார். நான் சொன்ன திருக்குறளைத்தான் நீங்கள் பின்பற்றவில்லை, இந்த கடைசி விஷயத்தையாவது பின்பற்றக்கூடாதா? சொன்னேனே, தூக்கி போடுங்கள், எதுவும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு மறுபடி திருவள்ளுவர் காலமாகிவிட்டார். சீடர்கள் யோசித்தார்கள், 2ஆம் முறை வந்த கட்டளையை மறுக்கலாமா? சொன்னபடி அப்படியே அவரை கொண்டு போய் ஒரு பரந்த புல்வெளியின் நடுவே வைத்துவிட்டு விலகி நின்றார்கள். எண்ணற்ற பறவைகள் வந்து திருவள்ளுவரது உடலை கொத்தி சாப்பிட்டன. வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த உடலை கொத்தி சாப்பிட்ட பறவைகள் எல்லாம் தங்க நிற பறவைகளாக மாறி விண்ணில் பறந்து சென்றன என்று ஒரு குறிப்பு அரங்கராமலிங்கத்தினுடைய புத்தகத்தில் அந்த கதை இடம்பெற்றிருக்கிறது. இறந்த பின் நிகழ்கிற நிகழ்வுகள் ஒரு மனிதருடைய பெருமையை உணர்த்துகின்றன இல்லையா? அரவிந்தருடைய உடலை என்ன செய்வது, வாட்டமில்லாமல் இருக்கிறதே என்று அன்னை தியானம் செய்து காத்திருந்த போது 111 மணி நேரம் கழித்து அன்னைக்கு உத்தரவு கிடைத்தது. உடலை சமாதியில் ஆழ்த்தலாம் என்று அன்னை உத்தரவு கொடுத்தார். ஒரு நூக்க மர பெட்டியில் சந்தன மாலைகளை எல்லாம் அணிவித்து அந்த உடலை குழியில் இறக்கினார்கள். அரவிந்தருக்கும் அன்னைக்கும் உலகெங்கிலும் இருந்து பல அடியவர்கள், அவர்களோடு இணைந்து சாதகம் செய்த சாதகர்கள். அவர்களில் ஒருவர் வங்காளி. அவருக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் வங்காள மொழியில் அரவிந்தரிடம் அந்த உடல் இறக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் வினவினார், சுவாமி, ஆகாயத்தையும் பூமியையும் இணைக்கப் போவதாக சொன்னீர்களே, தெய்வ சக்தியை மண்ணில் இறக்கப் போவதாக சொன்னீர்களே, அதெல்லாம் நடந்து விட்டதா? இன்னும் நடக்கவில்லையே, பாக்கி இருக்கிறதே, அதெல்லாம் நடக்குமா? இனியும் தொடருமா? அன்னை தொடர்வாரா? நாங்கள் எல்லாம் தொடர்ந்தால் அது நடைபெறுமா என்று அவர் வங்காளத்தில் கண்ணீர் விட்டுக்கொண்டே கேள்வி கேட்டபோது ஆகாயத்தில் வங்காளத்திலேயே அரவிந்தரின் குரல் ஒலித்தது. ஹோபே ஹோபே ஹோபே, நடக்கும் 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 என்று அந்த குரல் சொல்லிற்று. நடக்கும். அன்னை கண்ட கனவும் அரவிந்தர் கண்ட கனவும் நடக்கும். எப்படி நடக்கும்? நாம் அனைவரும் அந்த ஆன்மீக படையினுடைய சேவகர்களாக வீரர்களாக அணிதிரள்கிற போது நடக்கும். நாம் அனைவருமே நேர்மையானவர்களாக, நாம் அனைவருமே ஊழல் செய்யாதவர்களாக, நாம் அனைவருமே லஞ்சம் வாங்காதவர்களாக, நாம் அனைவருமே தனிமனித ஒழுக்கத்திலும் சமூக ஒழுக்கத்திலும் மேம்பட்டவர்களாக மாறுகிற போது அது நடக்கும். எத்தனை 1000 ஐயப்ப பக்தர்களை பார்க்கிறோம், எத்தனை பல்லாயிரம் திருப்பதி செல்லும் அன்பர்களை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் தோய்ந்த பக்தர்கள் தானே. இவர்கள் அனைவரும் நாங்கள் வாழ்நாளில் ஒரு நாளும் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று உறுதியேற்றால் இந்தியா இப்படியா இருக்கும்? யோசித்து பாருங்கள். இத்தனை பக்தர்கள், எத்தனை அதிகாரிகள், எத்தனை சேவகர்கள், எத்தனை பொறுப்பில் இருப்பவர்கள். ஆன்மீகம் தனிமனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் கற்பித்துக் கொடுக்கவில்லை என்றால் அது என்ன ஆன்மீகம்? அன்னையின் கேள்வி, அரவிந்தரின் கேள்வி. ஆன்மீகம் என்பது தூய்மையான வாழ்க்கை, மனத்துக்கண் மாசில்லாது வாழ்கிற வாழ்வு, அதல்லவா ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஒரு விஞ்ஞானமாகிற போது, அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை நாம் நம்புகிற போது அப்படியெல்லாம் மாற வேண்டும் என்கிற வேட்கை வரும். அப்படி அன்னை 78 வயதில் ஸ்ரீ அரவிந்தர் சித்தி அடைந்த பிறகு அரவிந்தருடைய அந்த மாபெரும் பணியை தான் மேற்கொண்டார். தன் தோளில் சுமந்தார். ஏராளமான பரிசோதனைகளை செய்தார். பொதுவாக நம்முடைய ஆன்மீக பாரம்பரியத்தில் பாதங்களுக்குத்தான் மகிமை அதிகம். ஸ்ரீ ரமணரை அவருடைய இறுதி நாட்களில் வந்து தொழுத ஓர் அடியவர், சுவாமி, உங்கள் பாதத்தை நான் தொட்டு வணங்கலாமா என்று அன்போடு கேட்டார். ரமணர் சொன்னார், அன்பனே, இந்த ஸ்தூல பாதங்கள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அழிந்துவிடும்.
நீ நம்புகிற குருவின் பாதங்களை உன் மனதில் வைத்துக்கொள். உன் மனதில் உள்ள பாதங்கள் என்றும் அழியாது. அதை நினைத்து அதை வணங்கு என்று ரமணர் அறிவுறுத்தினார். நம்முடைய ஆன்மீகத்தில் முற்றிலும் வித்தியாசமாக பாதங்களை தாண்டி விழிகளுக்கு ஒரு மகத்துவம் கொடுத்தவர் அன்னை. தன்னுடைய பார்வையால் அனைவரையும் பரவசப்படுத்தி எல்லோர் மனத்திலும் நிம்மதியை தோற்றுவித்தவர். காலை 6:30 மணிக்கெல்லாம் அந்த பால்கனி தரிசனம் கிட்டும். எண்ணற்ற ஏழைகள் வந்து நிற்பார்கள். பார்வையாலேயே அனைவரையும் பார்ப்பார். ஒரு பொது பார்வையில் தனித்தனி பார்வை அமையும். எல்லோரும் தங்களை பார்ப்பதாக உணர்வார்கள். தங்களுடைய துன்பமெல்லாம் விலகியதாக உணர்வார்கள். சிறு வயதில் அன்னைக்கு வந்த அந்த காட்சி அவருடைய மேலாக்கு பல மைல் தூரம் காற்றில் பறக்க கீழே வருகிற அடியவர்களுடைய தலையில் அந்த மேலாக்கு படப்பட அவர்கள் துயர் விலகுகிற அந்த காட்சி, அன்னையின் பார்வைப்பட்டவர்களின் துயரெல்லாம் விலகும். அப்படி பலருக்கு அன்னை அருள் புரிந்தார். 95 வயது அன்னை வாழ்க்கை நடத்தினார். அன்னையினுடைய ஆன்மீகம் என்பது தியானம், தவம் இரண்டையும் உள்ளடக்கியது. அரவிந்தருக்கு லேலே என்று ஒரு குரு இருந்தார். அவர் சொல்லிக் கொடுத்தார், மனதை எண்ணமற்றதாக ஆக்கிக்கொள். மனதில் எண்ணங்கள் வெளியிலிருந்து நுழைகின்றன. அப்படி நுழைகிற எண்ணங்களை உன்னுடைய மனவிரல்களாலேயே பிடித்து வெளியே தள்ளிவிடு. ஒவ்வொரு எண்ணமாக உள்ளே வர வர அதை பிடித்து நீ வெளியே தள்ளினால் வெறுமையான எண்ணங்களற்ற மனம் கிடைக்கும். அந்த மனம் கிடைத்தால் அதுவே தெய்வீகம் என்று லேலே அறிவுறுத்தினார். அதன்படி அரவிந்தர் தியானம் செய்தார். பின்னாளில் பரமஹம்சரும் விவேகானந்தரும் சொல்லிக் கொடுத்த நெறிகளின்படி அரவிந்தர் தியானத்தை மாற்றிக்கொண்டார் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட மனைப்பலகையில், ஒரு குறிப்பிட்ட திசையில் அமர்ந்து ஒரு 10 நிமிடம் தியானம் செய்கிற பொழுது சில நாட்களில் அந்த சூழலே நம்மை தியானத்திற்கு கொண்டு வரும். அவ்விதம் தியானம் செய்ய செய்ய நம்முடைய வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றங்கள் நிகழ்வதை நாம் பார்க்கலாம். நாம் வாழ்க்கையை பார்க்கிற பார்வையே மாறிவிடும். சராசரியான மனித வாழ்வில் ஏற்படுகிற சோகங்கள், துக்கங்கள் எல்லாம் மறைந்து ஒரு உள்ளார்ந்த ஆனந்தம் பிறக்கும். சக்கரையம்மா சொல்கிறார், சக்கரையம்மா இளம் வயதில் கைம்பெண்ணானவர், எண்ணற்ற துயரங்களை அனுபவித்தவர், ஆனால் எப்போதும் ஆனந்தமாக இருந்தவர். ஆன்மா என்பது ஆனந்தம் என்பதிலிருந்து பிறக்கிற சொல்தான். ஆன்மா ஆனந்தமானது. எனவே நீங்கள் உடல் என்பதை மறந்து ஆன்மா என்பதை நினைவில் கொள்ளுங்கள், என்றும் நிலைத்த ஆனந்தத்தில் நீங்கள் இருக்கலாம் என்பது சக்கரை அம்மாவின் உபதேசம். நாம் ஆன்ம வடிவினர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்னையினுடைய உபதேசம். அன்னையினுடைய தியான நெறி என்பது உலகியல் வாழ்வுக்குமான விஷயங்களை சொல்வது. தனிமனித முக்திக்காக பாடுபட்ட பல துறவியர் மத்தியில் உலகியல் வாழ்வு முக்கியம்தான் என்று சொன்ன துறவியர் பலர் உண்டு. திருமூலர் அப்படித்தானே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. உடல் முக்கியம். உடல் இருந்தால்தான் உடலின் மூலமாக தெய்வத்தை அறிய முடியும். புத்தர் எழுதினார், உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று முரணானது. உடலை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அசைத்து வலிமைப்படுத்த வேண்டும். மனத்தை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அதை அசையாமல் இருக்க செய்ய வேண்டும். நினைவற்ற நிலையில் மனம் இருக்குமானால் மனம் வலிமை பெறும். அன்னை மனத்தின் நினைவுகளை எல்லாம் அகற்றி நினைவற்ற நிலையில் மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை போதித்தவர். சித்ரா சென் என்று அன்னைக்கு ஒரு தோழி, இருவருமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அச்சகத்திலிருந்து ஒரு நபர் வந்தார். மதர் ஒரு விஷயம் என்ன, அவசரமாக நூற்றுக்கணக்கான தபால்களை அனுப்ப வேண்டியிருக்கிறது. நல்லது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு அப்படி
அந்த தபால்களை எல்லாம் உரையெல்லாம் ஒட்டினால்தான் திங்கட்கிழமை அஞ்சலில் சேர்க்க முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆள் யாரும் இல்லை, யாரையாவது அனுப்பினால் உரையை ஒட்டச் செய்தால் பணி எளிதாக முடியும். அப்படியா, செய்வோமே. சித்ராசன், என்ன மதர், நீ போய் அந்த உரையெல்லாம் ஒட்டி கொடுத்து விட்டு வா. சரி மதர், அன்னை சொன்னால் உத்தரவு. சித்ராசன் போனார். இளம்பெண், உல்லாசம், பாட்டு பாடிக்கொண்டே கிடுகிடுவென்று எல்லா உரையும் ஒட்டிவிட்டார். ஆனந்தமான பாடல் ஒருபுறம், வேலை ஒருபுறம். வேலை முடிந்து விட்டது. மறுநாள் சித்ராசன் வருகிறார். அன்னை இருந்த இடத்திலிருந்தே அனைத்தையும் அறியக்கூடியவர். சித்ராசனிடம் அன்னை கேட்டார், கவரையெல்லாம் ஒட்டிவிட்டாய் போல் இருக்கிறது. ஆமாம் மதர். நல்லது. ஆனால் பாட்டு பாடிக்கொண்டே ஒட்டினாய், அப்படித்தானே? ஆமாம் மதர், அதில் என்ன? பாட்டு பாடிக்கொண்டு உல்லாசமாக கவரை ஒட்டி முடித்தேன், அவ்வளவுதானே, வேலை நடந்து விட்டதே. ஓ, நல்லது. ஆனால் நான் அந்த பணியை எடுத்துக்கொண்டிருந்தால் என்னை விட சிறப்பாக இன்னொருவர் அந்த பணியை செய்ய முடியாது என்கிற அளவுக்கு பாட்டெல்லாம் பாடாமல் முழுமையாக மனம் தோய்ந்து அந்த கவரை ஒட்டியிருப்பேன். அதுதான் வித்தியாசம் என்று அன்னை சொன்ன வார்த்தைகள் மூலம் என் கன்னத்தில் அன்னை அறைந்தது போல் உணர்ந்தேன் என்று எழுதுகிறார் சித்ராசன். ஒரு வேலையை செய்கிற பொழுது முழுமையாக அதில் தோய வேண்டும். ஒரு சொற்பொழிவை கேட்டால் முழுமையாக கேட்க வேண்டும், இல்லையா? மன ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாட்டினுடைய மகத்துவத்தை பல வரிகளில் அன்னை எழுதுகிறார். சித்ராசன் கேட்கிறார், எப்படி அதை பயிற்சி செய்வது? சைக்கிள் பழகுகிறோம், கீழே விழுகிறோம், சைக்கிள் கற்றுக்கொண்டு விடுகிறோம். 10 வருடம் ஆகிறது சைக்கிள் விடுவது, விட்டு போயிற்று. ஒரு நாள் சைக்கிள் ஏறி அமர்கிறோம், ஆழ் மனம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறது. பேலன்ஸ் தவறாமல் சைக்கிள் ஓட்டி கொண்டு செல்கிறோம். மனதிற்கு ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டால் போதும், மனம் அதை பிடித்துக்கொள்ளும். மனத்தினுடைய சுபாவம் அடிமையாவது. அது கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகும், நல்ல பழக்கத்திற்கும் அடிமையாகும். ஜேம்ஸ் ஆலன் சொல்கிறார், நல்ல பழக்கத்திற்கு மனத்தை அடிமைப்படுத்துங்கள். அப்படியானால் மன ஒருமைப்பாட்டை கற்றுக்கொள்ள என்ன பயிற்சி? அன்னை சொல்கிறார், ஆரம்பி, நாளை முதல் ஆரம்பி. உன்னுடைய பயிற்சி கூட எது தெரியுமா? உன்னுடைய குளியல் அறை. அப்படியா? ஆமாம். குளிக்கும்போது பாடாதவர்கள் கிடையாது. குளியல் அறையில் பெண்கள் எல்லாம் MS சுப்புலட்சுமிகள் தான், ஆண்கள் எல்லாம் பாலமுரளி கிருஷ்ணாக்கள் தான், பாடிக்கொண்டே தான் குளிக்கிறார்கள். அன்னை சொல்கிறார், பாடாதே. குளிக்கிற போது உன் கால் கட்டை விரலில் தண்ணீர் விழுகிற பொழுது கால் கட்டை விரலை மட்டும் நினைத்துக்கொள். புருவத்தை தண்ணீரால் கழுவுகிற போது புருவத்தை மட்டும் நினைத்துக்கொள். உன் உடலில் எந்த பாகத்தை நீரால் சோப்பால் நீ தூய்மை செய்கிறாயோ அந்த பாகத்தை தவிர பிற எந்த சிந்தனையும் உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி உன் ஒருமைப்பாட்டு பயிற்சியை குளியல் அறையில் தொடங்கு. அதால் 2 அற்புதங்களை நீ உணர்வாய். அது என்ன அற்புதம் மதர்? குளித்து விட்டு வெளியே வா, 2 உண்மையை நீ உணர்வாய். என்ன உண்மை தெரியுமா? வழக்கமாக குளிக்கிற நேரத்தில் பாதி நேரத்திலேயே நீ குளித்து முடித்திருப்பாய். அப்புறம் அது மட்டுமல்ல, வழக்கமாக குளிக்கிற போது உன் உடல் எவ்வளவு தூய்மை அடையுமோ அதை விட 2 மடங்கு தூய்மை அடைந்திருக்கும். நேரம் பாதி, பலன் 2 மடங்கு. மன ஒருமைப்பாட்டின் ரகசியம் இதுதான் என்று அன்னை அறிவுறுத்தினார். விவேகானந்தர் படித்துக் கொண்டிருக்கிறார் என்சைக்ளோபீடியா. ஒரு நண்பர் வருகிறார், சுவாமி இது என்ன? இது பார்வை புத்தகம் அல்லவா, ரெஃபரன்ஸ் புக், வரிசையாக புரட்டி படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமாம், ஒரு 427 பக்கம் படித்து முடித்து விட்டேன். இதில் நான் படித்த பக்கத்திலிருந்து ஏதாவது ஒரு சந்தேகத்தை கேள். அப்படியா? சரி, 18ஆம் பக்கம் 4வது வரியில் இந்த வார்த்தை, இதற்கு என்ன பொருள்? விவேகானந்தர் சொல்ல தொடங்கினார். அந்த அன்பர் திகைப்போடு புத்தகத்தை புரட்டி கொண்டே இருந்தார். அந்த வார்த்தை தொடங்கி அவர் படித்து முடித்த அந்த 427ஆம் பக்கம் முடிய அனைத்து வார்த்தைகளையும் அதன் பொருளையும் வரிசையாக விவேகானந்தர் சொல்லிக்கொண்டே போனார். அசந்து போனார் அந்த நண்பர். சுவாமி, நீங்கள் அவதாரம், உங்களால் தான் இப்படி முடியும். பலாரென்று விவேகானந்தர் ஓங்கி ஒரு அறை விட்டார். முட்டாள், இது அவதார பெருமை அல்ல, மன ஒருமைப்பாட்டின் மகத்துவம்.
நான் படிக்கிற பொழுது என் அருகே இடி விழுந்தால் கூட அந்த சப்தம் எனக்கு கேட்டிருக்காது. என்னை போல் நீயும் மன ஒருமைப்பாட்டோடு படிக்க கற்றுக்கொண்டால் நான் செய்த சாதனையை நீயும் செய்ய இயலும் என்று விவேகானந்தர் சொன்னதாக அவர் சரிதம் சொல்கிறது. அன்னை வலியுறுத்தியவற்றில் மிக முக்கியமானது மன ஒருமைப்பாடு. இன்னொன்று அன்னை கண்டறிந்த உண்மை, நிவேதிதாவின் சீடராக இருந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்களுக்கு உயிரும் உணர்வும் உண்டு என்று கண்டறிந்தார் இல்லையா? அன்னை கண்டறிந்தது ஜட பொருட்களுக்கும் உயிர் உண்டு என்பது. இந்த சேர், இந்த நாற்காலி, இந்த மேசை என்று எல்லா பொருட்களும் உயிர் உடையவை என்று அன்னை கண்டுணர்ந்தார். அதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. உயிர் என்பது என்ன? அசைவு. ஒவ்வொரு அணுவிலும் புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் அசைந்து கொண்டுதானே இருக்கின்றன. அப்படியானால் இந்த சேரின் ஒவ்வொரு அணுவும் அசைவுக்குள்ளாகி இருக்கிறது, எனவே உயிரோடு இருக்கிறது என்று அன்னை கண்டுணர்ந்தார். அதை அவர் வலியுறுத்தினார். உமர் கயாம் என்கிற பாரசீக கவிஞன், அற்புதமான சிந்தனையாளன். அவனுடைய கவிதைகளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்தார். உமர் கயாம் குயவன் மண்பாண்டம் செய்கிற இடத்தில் போய் அமர்ந்திருந்தார். அந்த குயவன் மண்பாண்டம் செய்கிற பொழுது ஒரு அழுகை சத்தம் கேட்டது. அது என்ன என்பதை உமர் கயாம் கவிதையாக எழுத கவிமணி மொழிபெயர்க்கிறார். மண்ணை எடுத்து ஒரு குயவன் மயக்கி பிசையும் வேளையிலே திண்ணை அருகே சென்றிருந்தேன், செய்யும் செயலும் கண்டிருந்தேன். அண்ணா மெல்ல மெல்ல என அமைந்த அழுகை குரல் கேட்டேன், கண்ணில் காணா நாவாலே களிமண் கரைவது என உணர்ந்தேன். இந்த களிமண்ணுக்கு வலிக்கிறது, அது அழுகிறது என்று உமர் கயாம் எழுதுகிறார். ஜட பொருட்களுடைய அந்த உணர்வுகளை அன்னை அறிந்திருந்தார். அன்னை அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். திடீரென்று ஒரு தொலைபேசி. மதர், எங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் ஒரு முறை வர வேண்டும். உங்களை போன்ற உயர்ந்த ஆன்மாக்கள் அலுவலகத்திற்கு வந்தால் அலுவலகம் சுபிட்சம் அடையும், அதற்காக அழைக்கிறோம். வந்தால் போயிற்று. ஒரு 15 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு தேதி கொடுக்க முடியுமா? இருங்கள், என் நாட்குறிப்பை பார்த்துவிட்டு சொல்கிறேன். அன்னை புரட்டுகிறார். தொலைபேசியில் பதில் சொல்கிறார். ஒரு சங்கடம். நாளை முதல் ஒரு மாதத்திற்கு அளவு கடந்த அலுவல்கள், அதனால் என்னை இப்போது நான் ஓய்வாகத்தான் இருக்கிறேன், ஒரு அரை மணியில் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தொலைபேசி வைத்து விட்டார். அந்த அலுவலகத்தில் இருந்தவர்களுக்கு பதற்றம். அன்னை வருகிறார் என்றால் அதற்குள் அரை மணிக்குள் அலுவலகத்தை தயார் செய்ய வேண்டும். அவசர அவசரமாக கோப்புகளை எல்லாம் எடுத்து ஒரு அலமாரியில் போட்டு அடைக்கிறார்கள். மாவிலை தோரணம் கட்டுகிறார்கள். ஒரு பூரண கும்பத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். வாசல் தெளித்து கோலம் போடுகிறார்கள். அந்த அரை மணியில் அந்த அலுவலகம் அமளிதுமொழிப்படுகிறது. அன்னை வந்து விட்டார். பூரண கும்பத்தை கொடுக்கிறார்கள். அன்னை தொட்டு அந்த மரியாதையை வாங்கிக் கொள்கிறார். வலது கால் வைத்து உள்ளே நுழைகிறார். அலுவலக அத்தனை ஊழியர்களும் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அலுவலகத்தில் ஏதோ ஓர் அழுகை சப்தம் கேட்கிறதே. அழுகை சப்தமா? யாரும் அழவில்லையே மதர். இல்லை இல்லை, எனக்கு கேட்கிறது. மெல்ல வருகிறார். ஒரு அலமாரி முன் நிற்கிறார். பூட்டிய அலமாரி. இந்த அலமாரிக்கு உள்ளிருந்துதான் மெல்லிதாக ஒரு அழுகை சப்தம். அலமாரிக்குள் பூனை எதுவும் இல்லையே. பூனை அல்ல, ஏதோ சப்தம். அந்த அலமாரியை சற்று திறவுங்கள். திறந்தால் தடதடவென்று அத்தனை கோப்புகளும் பைகளும் கீழே கொட்டுகின்றன. அன்னை சொல்கிறார், அதையெல்லாம் அடுக்கி வையுங்கள். இந்த கோப்புகள் எல்லாம் அழுத சப்தத்தை தான் நான் கேட்டேன். இந்த கோப்புகளை எல்லாம் வரிசையாக நீங்கள் அடுக்கி வைத்தால் இவை உங்களுக்கு இன்னும் பிரமாதமாக பணிபுரியும். உங்களுடைய பணியின் தரம் மேம்படும். வேலை செய்யும் நேரத்தின் அளவு குறையும். எனவே ஒழுங்காக அடுக்கி வையுங்கள் என்று அன்னை அறிவுறுத்துகிறார். அடுக்கி வைத்துவிட்டு அலமாரியை மூடுகிறார்கள். அன்னை காது கொடுத்து கேட்டுவிட்டு சொல்கிறார், அவையெல்லாம் கலகலவென்று சிரிக்கின்றன, இப்போது அமைதியாகிவிட்டன. அன்னையினுடைய கோட்பாட்டின்படி நாம் செருப்பு பீந்து போனால் அதை தூக்கி போட்டுவிட்டு வேறு செருப்பு வாங்குகிறோம் இல்லையா? அப்படி செய்யவே கூடாது. அன்னை என்ன சொல்கிறார்? புது செருப்புக்களை வாங்கி போட்டுக்கொள்கிற பொழுது பழைய கிழிந்த செருப்புக்களை ஒரு காகிதத்தில் பொதிந்து நூலால் கட்டி, என் அன்பான செருப்பே, நீ உன் ஆயுள் பரியந்தம் உழைத்தாய், நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், உன்னை வேறு வகையாக உபயோகிக்க முடியாததால் தான் உன்னை தொலைத்துவிட்டு வேறு செருப்பு வாங்குகிறேன், உன்னை நான் என்றும் நன்றி பாராட்டுவேன் என்று சொல்லி குப்பை தொட்டியில் போட்டால் வருகிற புது செருப்பு கூடுதலாக உழைக்கும்
என்று அன்னை சொல்கிறார். நம்முடைய வீட்டில் பெரியவர்கள் துணியை ஒழுங்காக மடித்து வைக்க வேண்டும், புத்தகத்திற்கு அட்டை போட வேண்டும், லேபிள் ஒட்ட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்களே, அதன் பின்னணியில் உள்ள சூட்சமும் அன்னையினுடைய விஞ்ஞானம். அதை நாம் உணர வேண்டும். இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ரமண மகர்ஷியை விலங்குகள் நேசித்தன. குரங்குகள், மான்கள், கிளிகள் எல்லாம் ரமணரை நேசித்தன. அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். சில குரங்குகள் ரமணர் ஒரு மரத்தடியில் நின்றால் மரத்தை உலுக்கி ரமணருக்கு பழங்கள், நாவல் பழங்களை பறித்து போடுமாம். அதையெல்லாம் ரமணர் வாழ்வு சொல்கிறது. அன்னையிடம் சில பூனைகள் மிக பிரியமாக இருந்தன. சில பூனைகள் அன்னை காலை சுற்றி சுற்றி வந்தன. அதில் ஒரு பூனைக்கு அன்னையிடம் மிக மிக பிரியம். அது குட்டி போடும், அடிக்கடி குட்டி போடும். குட்டி போட்டால் ஒவ்வொரு குட்டியும் கொண்டு வந்து அன்னை காலடியில் வைத்துவிட்டு அமைதியாக இருக்கும். அன்னை இந்த குட்டியை தொடுத்து ஆசீர்வாதம் செய்த பிறகு ஒரு வணக்கம் போட்டுவிட்டு குட்டியை அழைத்து கொண்டு போகும். இதையெல்லாம் அரவிந்தர் வேடிக்கை பார்ப்பார். இந்த அரவிந்தர் அந்த அழகான அன்னையை நேசித்த பூனை குட்டிக்கு ஒரு பெயர் வைத்தார். என்ன பெயர் தெரியுமா? சுந்தரி என்று கூப்பிட்டார். இந்த பூனைக்குட்டிக்கு எப்படி ரமணர் மாட்டுக்கு லக்ஷ்மி என்று பெயர் வைத்தாரோ அப்படி அன்னை வளர்த்த பூனைக்குட்டிக்கு அரவிந்தர் வைத்த பெயர் சுந்தரி என்பது. இந்த ஜட பொருட்களுக்கு, ஃபைல்களுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது என்று அன்னை கண்டுணர்ந்ததற்கு அரவிந்தர் வாழ்வும் ஒரு சாட்சி. ஒருமுறை அரவிந்தரும் அன்னையுமாக ஒரு கூடத்திற்கு போகிறார்கள். அந்த கூடத்தில் 3 கடிகாரங்கள் மாட்டி இருக்கின்றன. ஒவ்வொரு கடிகாரத்திலும் ஒவ்வொரு நேரம். அந்த நேரத்தை அரவிந்தர் அப்படியே பார்க்கிறார். எப்போது முடிக்க வேண்டும் என்று நான் கடிகாரத்தை பார்க்கிற மாதிரி அப்படி பார்த்து கொண்டே இருக்கிற அரவிந்தர் திடீரென்று அதட்டுகிறார். நேரம் ஒன்றுதானே, அப்படி இருக்க 3 கடிகாரங்களும் 3 நேரங்களை காட்டுகிறீர்கள், என்ன இப்படி என்று அதட்டியுடன் சட்டார் என்று எல்லா கடிகாரங்களும் ஒரே நேரத்தை காட்ட ஆரம்பித்து விடுகின்றன. அதை அன்னை பார்க்கிறார். அப்போதுதான் அன்னைக்கு தெரிகிறது, ஜட பொருட்களுக்கும் உயிரும் உணர்வும் உண்டு. அதை அந்த வகையில் தொட்டால் அவைகள் கட்டுப்படும். பெரும் மழை பொழிகிறது ஒரு நாள். அரவிந்தர் சாவித்திரி காப்பியத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அரவிந்தர் அந்த சாளரங்கள்லாம் திறந்திருக்கின்றன, சாரல் அடிக்கும். சாவித்திரி காப்பியம் எழுதுகிற அரவிந்தருடைய அந்த எழுத்துப்பணி தடைபடும். அன்னை அந்த கடும் மழை வந்ததும் ஓடோடி வந்து அரவிந்தர் மனம் ஒன்றி அந்த காப்பியத்தை எழுதி கொண்டிருக்கிற பொழுது பின்னால் நின்று பார்க்கிறார். அந்த மழை அரவிந்தர் இருந்த அறையை சுற்றி அரை அடி விலகி பெய்து கொண்டிருந்தது. அரவிந்தர் அறை அருகே மழை பெய்யவே இல்லை. அந்த உயர்ந்த காப்பியம் உருவாவதற்கு இயற்கை துணை செய்த அற்புதத்தையும் அன்னை பார்த்தார். அன்னையினுடைய போதனைகளில் ஜட பொருட்களுக்கும் உயிர் உண்டு என்று அவர் கண்டுபிடித்தது ஒரு போதனை. ஒரு தோழியோடு அன்னை பியானோ கச்சேரிக்கு செல்கிறார். பியானோ கச்சேரி பிரமாதமாக வாசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கலைஞன் ஒரு 5 நிமிடம் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரும், அன்னையும் தோழியும் அமர்ந்திருக்கிறார்கள். 5 நிமிடத்திற்கு பிறகு திடீரென்று என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை, உலகத்தரத்திற்கு பிரமாதமாக அந்த கலைஞன் வாசிக்க தொடங்கிவிட்டான். அவன் அவ்வளவு பிரமாதமாக பியானோ வாசிப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. சொக்கி கிறங்கி மெய் மறந்து கூட்டம் அப்படியே அமர்ந்திருக்கிறது. அன்னை அமைதியாக அந்த கச்சேரி முழுவதையும் கேட்கிறார். கச்சேரி முடிகிறது. பிறகு அன்னையும் தோழியுமாக போகிறார்கள். அன்னை தோழியிடம் கேட்கிறார், பியானோ கச்சேரி கேட்டாயல்லவா? கேட்டேன் மதர். எப்படி இருந்தது? அற்புதம். தொடக்கத்திலிருந்தே அற்புதமா? இல்லை, தொடக்கத்தில் ஒரு 5-10 நிமிடம் சாதாரணமாகத்தான் இருந்தது. அதன் பிறகு திடீரென்று ரொம்ப பிரமாதமாக மாறிவிட்டது. அது ஏன் என்று தெரியுமா? தெரியவில்லையே மதர். ஏற்கனவே உன்னதமாக பியானோ வாசித்த ஒரு அற்புதமான இசை கலைஞனின் சூட்சும கரங்கள் சட்டாரென்று இந்த கலைஞன் கரங்களில் ஊடுருவியதை நான் பார்த்தேன். அதனால் அல்லவோ அவ்வளவு பிரமாதமாக அவர் வாசித்தார் என்று அன்னை சொன்னார். எந்த கலைஞருடைய கரமும் எந்த கலைஞருடைய ஆற்றலும் வீணாவதில்லை, அழிவதில்லை. ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அவர் காலமாகிவிட்டால் அந்த ஹார்ட் டிஸ்க் என்கிற அந்த அவருடைய ஸ்தூல தேகம் அழிகிறதே தவிர அந்த ஆற்றல் அழிவதில்லை, அது வியாபித்திருக்கிறது. அவருக்கு வேண்டியவர்கள், அவரோடு இணைந்தவர்கள், அவர் துறையில் இருப்பவர்கள் அவரை தியானிக்கிற போது அந்த ஆற்றல் அவர்களுக்குள் இறங்குகிறது. இதை அன்னை கண்டுபிடித்தார்.
நாம் பித்ருக்களுக்கு சடங்கு செய்கிறோமே, அதெல்லாம் ஆழ்ந்த பொருள் உண்டு. இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் என்பது அவர்களுடைய எண்ணத்தினுடைய வலிமை. அந்த வலிமை அப்படியே சுற்றி இருக்கிறது. நம்மை அது கவசம் போல காப்பாற்றுகிறது. அதையெல்லாம் அன்னை கண்டுணர்ந்தார். அன்னையுடைய வாழ்வில் அவர் கண்டறிந்த உண்மைகள் இன்னும் ஏராளமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அன்னையை பற்றி பல்வேறு இடங்களில் அரவிந்தர் மையங்களில் பேசுகிற போது சில சம்பவங்கள், சில கேள்விகள் எழுகின்றன. சேலத்தில் ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த பொழுது தனியாக சந்திக்க விரும்பிய ஒரு அன்பரும் அவரது மனைவியும் மிக விந்தையான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற அன்னையின் தத்துவம் கற்றுக் கொடுக்கிறது. அவர்களுக்கு என்ன சிக்கல், ஒரு கூட்டாளியோடு ஒரு வியாபாரம் செய்தார் அந்த அன்பர். அவருக்கு 8 வயதில் ஒரு பெண் குழந்தை. இந்த வியாபாரம் அந்த கூட்டாளி செய்த மோசடியால் நொடித்து போயிற்று. ஒரு நாள் அந்த 8 வயது பெண் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கணவரும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கணவர் மனைவியிடம் சொல்கிறார், இது பெண் குழந்தை வேறு, இவளை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து மலைப்பாக இருக்கிறது, நிர்கதியாக ஆகிவிட்டோமே, பிச்சை எடுக்கிற நிலைக்கல்லவா வந்துவிட்டோம், அவன் செய்த மோசடி என்று இவர்கள் ரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், அந்த குழந்தை உறங்கவில்லை, முழித்து கொண்டிருக்கிறது. உறங்கியதாக நினைத்தவர்கள் பேசிய பேச்சை அந்த 8 வயது பெண் குழந்தை கேட்டுவிட்டது. மறுநாள் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை என்கிற கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இவர்கள் அறியாமல் அந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டது. இவர்களை துயரம் வாட்டுகிறது. தங்களுடைய அந்த ரகசிய பேச்சுத்தான் இந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு காரணமோ என்கிற கடும் துயரம். சொந்த குழந்தை அதுவும் தற்கொலையில் காலமானால் அந்த பெற்றோர் தப்பிப்பது எப்படி துயரத்தில் இருந்து. அதைவிட அடுத்த துயரம் 6 மாதத்தில் நேர்கிறது. என்ன துயரம், யார் மோசடி செய்தானோ அவனுக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. அவன் பயந்து போய் இந்த மோசடி தான் அதற்கு காரணம் என்று எண்ணி வந்து எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு போய்விட்டான். இவர்கள் பழையபடி செல்வந்தர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் இந்த துயரத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மனச்சிக்கல். அவர்களுக்கு என்ன சொல்வது? அன்னையினுடைய தத்துவம் அவர்களுக்கு உதவியது. எந்த விஷயமும் நம்மால் நேர்வதல்ல, இயற்கை திட்டமிட்டபடி அது நேர்கிறது. நம்மை தாண்டி நடக்கும் எந்த விஷயங்களுக்கும் நாம் பொறுப்பேற்க தேவையில்லை. அது கடவுளின் திட்டம். அன்று அது நடக்காவிட்டாலும் அந்த குழந்தை ஏதேனும் விபத்தில் இறந்துதான் போகும். அது கடவுளின் விதி. அது எப்படி இறக்க வேண்டும் என்பதும் அது என்று இறக்க வேண்டும் என்பதும் இயற்கையின் திட்டங்களை தவிர மனிதர் வகுத்ததல்ல. ஆனால் இந்த துயரத்திலிருந்து எப்படி விடுபடுவது? அதே குழந்தை படித்த பள்ளியில் அதே வயதுடைய ஏழை குழந்தையினுடைய படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டால் ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டதும் அவர் ஆறுதல் அடைந்தார். அன்னையினுடைய சூட்சுமமான விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள இயலாதவை. ஈரோட்டில் ஒருவர் சந்தித்தார். சொன்னார், அவருடைய மகள், அவருடைய மாப்பிள்ளை, அவருடைய பேர குழந்தை 3 காரில் போகிறார்கள். விபத்தில் 3 பேரும் காலமாகிவிட்டார்கள். அவர் பைத்தியம் பிடித்த நிலைமைக்கு ஆளானார். அவருடைய மனைவிக்கு அதற்கு மேல் மன உளைச்சல், வாழ்க்கை வெறுத்து விட்டது. ஆனால் அவர்கள் அன்னை அடியவர்கள். இப்படி நேர்ந்து விட்டதே, அவர்களுக்கு இப்படி ஆகிவிட்டதே. புதுச்சேரி போய் அன்னை அறையில் தரிசனம் செய்து நம்முடைய வருத்தத்தை அன்னையிடம் சொல்வோம் என்று புறப்பட்டு போனார்கள். அவர் என்னிடம் சொன்னது, அன்னை அறையில் அன்னை படத்தை அவர்கள் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக அன்னை அறைக்கு போய் அன்னை படத்தை பார்த்தபோது கீழே 3 ரோஜா மலர்கள், ஒரு பெரிய ரோஜா, சற்று சின்ன ரோஜா, ஒரு குட்டி ரோஜா, 3ம் அன்னை படத்தின் கீழே அப்படி வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. இவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த மாப்பிள்ளை, மகள், குழந்தை 3ம் அன்னையின் திருவடிகளில் இணைந்து விட்டார்கள் என்று இவர்கள் புரிந்து கொண்டு ஆறுதல் அடைந்தார்கள். நம்முடைய துக்கங்களிலிருந்து நமக்கு நிம்மதி கிட்ட அன்னையினுடைய தத்துவத்தில் ஏதோ ஒரு வழி இருக்கிறது. இந்த வழியை பிடித்து கொண்டு நாம் போய்விட முடியும்.
வெள்ளைக்காரி இல்லையா, அன்னை வெளிதேசத்தவர். பேதைமையோடு பெண்கள் கேட்கிறார்கள், ஒரு வெளிதேசக்காரியின் படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதா? இது எப்படி சரியாக இருக்கும்? என்ன பாமரத்தனமான கேள்வி. விவேகானந்தர் சொன்னார், ஜெர்மனியில் இருந்த மேக்ஸ் முல்லர் வேதங்களை ஆராய்ச்சி செய்து அதை பதிப்பித்தவர். பால கங்காதர திலகரை சிறையில் போட்டார்கள். அப்போது விக்டோரியா மகாராணிக்கு உலக புகழ்பெற்ற பிரமுகர் ஒருவருடைய கடிதம் போய் சேர்ந்தது. திலகரை யார் என்று நினைக்கிறீர்கள்? அவர் கீதைக்கு பாஷ்யம் எழுதியவர். அவர் குற்றம் செய்திருப்பாரா? அப்படியே செய்திருந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். கீதைக்கு பாஷ்யம் எழுதிய புண்ணிய செயலால் அந்த குற்றத்தை மன்னித்து விடலாம். கீதைக்கு உரை எழுதிய ஒருவரை சிறையில் போட்டீர்கள் என்கிற மாபெரும் அபவாதத்தை மகாராணி நீங்கள் பெற வேண்டுமா என்று அந்த கடிதத்தில் கண்டிருந்தது. கீழே இப்படிக்கு மேக்ஸ் முல்லர் என்று இருந்தது. மகாராணி பதறிப்போனார். அவர் இந்தியாவுக்கு அறிவுறுத்தி பிறகு திலகர் விடுதலையானதெல்லாம் சரித்திரம். அந்த மேக்ஸ் முல்லரை விவேகானந்தர் சொன்னார், இவ்வளவு வேத ஆராய்ச்சி செய்கிறாரே ஒரு வெளிதேசத்துக்காரர், அவர் ஒருவேளை வியாசரின் அவதாரமாக கூட இருக்கலாம், வியாசரின் மறுபிறவியாக கூட இருக்கலாம் என்று விவேகானந்தர் சொன்னார். ஒரு அன்பர் விவேகானந்தரிடம் கேட்டார், வியாசருடைய மறுபிறவி என்றால் இந்த புண்ணிய பாரத தேசத்தை விட்டுவிட்டு அவர் ஏன் ஜெர்மனியில் பிறக்க வேண்டும் என்று கேட்டார். விவேகானந்தர் நகைத்து கொண்டே சொன்னார், டேய், பாரதம் என்றும் ஜெர்மனி என்றும் இத்தாலி என்றும் பிரான்ஸ் என்றும் வகுத்து கொண்டது நீ, இறைவன் அல்ல. இறைவன் அண்ட பகிரண்டத்துக்கும் உரிமையானவன். அவனுக்கு தெரியும் யாரை எங்கே பிறக்க வைக்க வேண்டும் என்று. இந்த அடிமை இந்தியாவில் வியாசர் பிறந்திருந்தால் மிகப்பெரிய பொருட்செலவுள்ள வேதத்தை பதிப்பிக்கிற தொழிலுக்கு அவர் மூலதனத்திற்கு எங்கு போவார்? அதனால் அங்கு பிறந்தார் என்று வைத்துக்கொள். இப்படியெல்லாம் குறுகிய மனத்தோடு எடை போடாதே என்று விவேகானந்தர் அன்று சொன்ன அந்த பதில்தான் அன்னையை வெள்ளைக்காரரை போய் நாம் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதா என்ற கேள்விக்கான பதில். இன்னொரு அன்னை பக்தர்களிடையே இன்னொரு சிந்தனை இருக்கிறது. சில தீவிர அன்னை பக்தர்கள் அன்னையை வழிபட்டால் வேறு தெய்வம் எதையும் வழிபடக்கூடாது, மற்ற தெய்வங்களின் படங்களோடு அன்னை படத்தை வைக்கக்கூடாது, அன்னையே சரணம் என்று அன்னையே கதியாய் கிடக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு வகையில் பல செய்திகளை பரப்புகிறார்கள். அரவிந்தரே கிருஷ்ண பக்தர், கிருஷ்ண தரிசனம் கண்டவர். அன்னை கனவில் விநாயகர் வந்திருப்பதை அன்னை வரலாறு சொல்கிறது. தெய்வ சக்தி பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் தீவிர அன்னை பக்தராக இருந்தால் பிற தெய்வ வடிவங்கள் எல்லாம் அன்னை எடுத்த மற்ற வடிவங்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் பிற மத தெய்வங்களை கூட நிந்தனையோ தூஷணையோ செய்யக்கூடாது. பிற மத தெய்வங்களை பார்த்தால் கூட நாம் வழிபடுகிற தெய்வத்தை பிற மதத்தினர் அந்த வடிவில் வழிபடுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ சக்தி என்பது தண்ணீர் மாதிரி தானே. தண்ணீர் டம்ளரில் இருந்தால் டம்ளரின் வடிவம், அடுக்கில் இருந்தால் அடுக்கின் வடிவம். அது மாதிரி தெய்வம் பல்வேறு வடிவங்களில் இருக்கிறது. அன்னை வடிவில் இருக்கிறது, ரமணர் வடிவில் இருக்கிறது, பார்வதி லட்சுமி சிவனாக வடிவம் கொள்கிறது என்று அப்படி புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு மூர்க்கத்தனமாக இது செய்தால் அது செய்யக்கூடாது என்றெல்லாம் மூட நம்பிக்கைகளை மனதில் முடிச்சு போட்டுக் கொள்ளக்கூடாது. ஆனால் பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும்? அன்னை மேல் கொண்ட பக்தி ஆனாலும் சரி, பொதுவாகவே எந்த தெய்வத்தின் மேல் கொண்ட பக்தி ஆனாலும் சரி, குரு பக்தி ஆனாலும் சரி, பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போதுதானே பக்தி செய்ய முடியும், அப்போதுதானே தியானத்திலும் தவத்திலும் ஈடுபட முடியும். அதற்கும் பரமஹம்சருடைய ஒரு குட்டி கதை விடை சொல்கிறது. இது ராமர் கோவில் நிர்மாணிக்க கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், ஒரு புனிதமான அற்புதமான செயல் நிகழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற வரலாற்று பெருமை நமக்கு உண்டு. ராமர் கோயில் மிக பிரசித்தமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ராமாயணங்கள் ஏராளம், 47-48 மொழிகளில் முழு ராமாயணமும் இருக்கிறது. ஆதி காவியமான வால்மீகி ராமாயணம், கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று பலரும் 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்று அறிஞர் வையாபுரி பிள்ளையும் சொல்கிற கம்பராமாயணம், குமரகுருபரர் கம்பராமாயணத்தை காசியில் இந்தியில் பிரச்சாரம் செய்ய அதை கேட்ட துளசிதாசர் வியந்து போய் அவர் எழுதிய துளசி ராமாயணம், துஞ்சத்தெழுத்தச்சனுடைய மலையாள ராமாயணம், தெலுங்கில் உள்ள மொல்லா ராமாயணம் என்று இப்படி ராமாயணங்களே முழுமையாக எழுதப்பட்டு பல உண்டு. இது தவிர
தியாகராஜர் கீர்த்தனையில் வருகிற ராமாயண செய்திகள், கபீர்தாசர் ராமதாசர் பாடல்களில் வருகிற ராமாயண செய்திகள், இந்த எந்த ராமாயணத்திலும் இல்லாத செய்திகள் அவற்றில் உண்டு. அது மட்டுமல்ல, இவை எவற்றிலுமே இல்லாத ராமாயண செய்திகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதைகளில் உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ராமாயண கதை சொல்கிறார். ராம பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து விட்டது. விபீஷணன் இலங்கைக்கு ராஜாவாகிவிட்டான். இலங்கை விபீஷண மகாராஜா ஆண்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் ஒரு குடியானவன் விபீஷணரிடம் வந்து சொல்கிறான், மகாராஜா, கடலை கடந்து அக்கறை போக வேண்டும். என்னிடம் அதிக பணம் கிடையாது. நீங்கள் பெரிய அரசர் ராமபக்தர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். சுலபமாக கடலை கடக்க ஏதாவது வழி இருக்கிறதா சொல்லுங்கள். மகாராஜா அவனையே பார்க்கிறார். விபீஷணர், அடே அது ரொம்ப சுலபம். ஒரு மூலிகை இருக்கிறது, அதை இடுப்பில் செருகிக் கொண்டால் கடலை நடந்தே கடந்து விடலாம். நிஜமாகவா? ஆமாம், இரு, அந்த மூலிகையை கொண்டு தருகிறேன். உள்ளே போனார். அந்த மூலிகையை ஒரு துணியில் வைத்து முடிந்து அந்த துணி முடிச்சை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த துணி முடிச்சை உன் இடுப்பில் செருகிக்கொள், கடல் மேல் நட, விறுவிறுவென்று நடந்து நீ அக்கறைக்கு போய்விடலாம். நல்லது மகாராஜா. துணி முடிச்சை இறுக்கி வேட்டியில் வைத்து கட்டி கொண்டு அவன் புறப்பட்டான். ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தான். என்ன மகாராஜா? ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? துணி முடிச்சு அவிழ்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடாது. இது மட்டும்தான் நிபந்தனை. நான் ஏன் பார்க்க போகிறேன்? எனக்கு காரியம் நடக்க வேண்டும், அவ்வளவுதான். கடல் மேல் நடக்க தொடங்கினான். என்ன ஆச்சரியம்! தரையில் நடப்பது மாதிரி விறுவிறுவென்று கடல் மேல் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். பாதிக்கடல் வந்து விட்டான். பாதிக்கடல் வந்ததும் பகுத்தறிவு வேலை செய்கிறது. மூலிகை சக்தி உள்ளது என்று தெரியும். அந்த சக்தியால் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அதுவும் தான் தெரிகிறது. மகாராஜா சும்மா சொல்லியிருப்பார், திறந்து பார்த்தால் என்ன, அதில் என்ன இருக்கிறது என்று திறந்து பார்த்தால் அதற்காக சக்தி குறைந்து விடுமா என்ன? திறந்து தான் பார்ப்போமே. பாதிக்கடலில் திறந்தான். ஒரு ஓலை நறுக்கு, அதில் ராம என்று எழுதியிருந்தது. இவ்வளவுதானா என்று நினைத்தான். இடுகிடுவென்று கடலில் மூழ்கிவிட்டான். பிறவி பெருங்கடலை கடக்கிற பொழுது கடவுள் மேல் தீவிரமான சந்தேகமற்ற நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையினுடைய வலு அசைகிற பொழுது அது பயன்படாது. ஆன்மீகம் விஞ்ஞானம்தான், அற்புதமான விஞ்ஞானம்தான், உண்மைதான். ஆனால் அது உளவியல் கலந்த விஞ்ஞானமும் கூட. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. கண்ணதாசன் வரிகள். அன்னை நம்மை காப்பார் என்கிற திட சித்தத்தோடு அன்னையை பரிபூர்ணமாக சரணடைகிற பொழுது அன்னையின் அருள் நம்மை மேலே மேலே அழைத்து செல்லும். அன்னையை பிரார்த்திக்க வேண்டும். எதற்காக? மனத்துக்கண் மாசு இல்லாதவர்களாக நாம் ஆக வேண்டும். நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட மனம் முற்றிலுமாக தூய்மை அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டால் மனம் தூய்மையானவர்களுக்கு அனைத்தும் நடக்கும். எனவே மன தூய்மையை அன்னையிடம் பிரார்த்திக்க வேண்டும். ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து, மது பழக்கத்திலிருந்தோ அது போன்ற பிற பழக்கங்களிலிருந்தோ விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்னையை சரணடைந்து அந்த விஷயத்திலிருந்து முற்றிலுமாக என்னை விலக்கி வைப்பாய் என்று சொன்னால் அன்னையினுடைய சூழலையே மாற்றும். அன்னையினுடைய அருள் மது பழக்கம் உள்ள நண்பர்களை விலக்கிவிடும். மது அருந்தாமல் இருக்கக்கூடிய சூழலை அன்னை ஏற்படுத்துவார். அன்னையை சரணடைகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மேலும் 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 மெருகேறுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சரணடைவது பரமஹம்சர் சொன்ன அந்த விபீஷணர் கதை மாதிரி பூரண சரணாகதியாக இருக்க வேண்டும் என்பது போன்ற எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன்.